So for mains, I fortunately found Law Experts MV and I joined the classes. And I'll tell you one thing. சும்மா வந்து நான் இது மாலதி மேம் கிட்டக்காகவோ இல்ல சாருக்காகவோ எல்லாம் நான் சொல்லல. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ ஃபெல்ட் ஐ லேர்ன் சோ மச். காலேஜ்ல நம்ம கத்துக்கிட்டதை விடவும் இங்க வந்து மேம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லி தரப்போ எவ்வளவு நம்ம காலேஜ்ல படிக்காம இருந்திருக்கோன்ற ரியலைசேஷன் எனக்கு இருந்தது பர்சனலி. நாங்க வந்து இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னு எவ்வளவு சொன்னாலும் கிளியர் பண்ணவங்க ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது அதோட பவரே தனி, நம்ம மைண்ட்ல நல்லாவே ஏறும். பிளஸ் அவங்க கிட்ட இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட வர போறது ஜட்ஜ் பவித்ரா. அவங்க பேர் இந்த ஜட்ஜ் பவித்ரா அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பவித்ரா மேம் பத்தி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். கிளாஸ் நான் வந்து டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். இந்த லைன் எல்லாம் கொடுக்குறேன் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு பதில் வருது. எங்க இருந்து பார்த்தா யார் நீங்க அப்படின்னு கேட்டா பவித்ரான்னு சொல்றாங்க. அவ்வளோ அசால்ட்டா டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. சொல்ல போனா டிரான்ஸ்லேஷன் குயின்னே நம்ம சொல்லலாம். முன்னாடி கிளாஸ்ல இருந்தவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பவித்ராவை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா? சோ அவங்களோட வாய்ஸ் வந்து அவங்க பவித்ரா இதான் நான் ஆன்சர்னு சொல்லி சொல்லியே எனக்கு அவங்க பதில் சொல்லும் போது பவித்ரா தானே சொல்றீங்க அந்த அளவுக்கு வந்து பரிச்சயம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூல தான் அவங்களோட நேரா பார்த்தேன். அப்போ நான் இன்டர்வியூல உட்கார்ல, வேற ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணியிருந்தோம், அவங்க இன்டர்வியூல உட்கார்ந்துருந்தாங்க. சோ அவங்க ஒரு ஆன்சரும் சொல்லும் போது தானா எங்களுக்கே தெரிஞ்சது, எஸ் ஷீ இஸ் தி ஃபிட் கேண்டிடேட் ஃபார் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கொஸ்டினையும் என்ன டிமாண்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதோட நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு கரெக்டான ஆன்சரா சொல்லுவாங்க. அதுதான் ஜட்ஜுக்கான குவாலிட்டி, பாத்தீங்களா? சோ அவங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம், மாக் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மேம் வந்து என்கிட்ட சொல்றாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டிடேட் வந்தாங்க பாருங்க, அவங்க கண்டிப்பா கிளியர் பண்ணுவாங்க, எக்ஸலண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ எங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும் சில கேண்டிடேட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வந்து படிக்கிறாங்க, அவங்க இதை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். சோ அப்படி ஒரு ஆள் தான் நம்ம ஜட்ஜ் பவித்ரா. இது மட்டும் இல்லாம ஷீ இஸ் a வெரி வெரி யங் கேண்டிடேட். யங் ஏஜ்லயே அவங்க வந்து கிளியர் பண்ணிருக்கனால ஐ எம் 10% ஷுர் ஷி வில் பி இன் ஹைகோர்ட் ஜட்ஜ். அது மட்டும் ஒரு விஷயம். பிளஸ் அவங்க ரொம்ப குறுகிய ஷார்ட் ஸ்பேன்ல தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி குறுகிய டைம்ல எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க இப்படி கிளியர் பண்ணிருக்காங்க, அந்த ஜேர்னியை நீங்க கேட்டு வச்சுக்கிட்டு இப்பையில இருந்தே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜட்ஜ் ஆயிடலாம். அதுக்காக தான் மெயினா நம்ம அவங்களை இன்வைட் பண்ணிருக்கோம். பவி மேம் வந்துட்டீங்களா? மேம் கால் மீ பவித்ரா மேம். பவி மேம் எல்லாம் No, it is for your hard work. So I should call you Pavitra ma'am. That is my honor. எனக்கு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ Okay. மேம். தேங்க்யூ. Okay, now stage is yours. Thank you, ma'am. First of all, I'm just overwhelmed by the number of participants here. It's 112. So, Adik, first, thank you for coming, everyone. And, ma'am, சொன்ன மாதிரி, I'm Pavitra. நான் இங்க law expertsல தான் வந்து mains I started preparing. For prelims, I didn't have much of a guidance. Frankly, I'll tell you from the first day of how it all started. விளையாட்டா after the notification came, ஒரு நாள் வந்து சரி சும்மா நம்ம அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் ஐ ஸ்டார்டட். அப்புறம் ப்ரிலிம்ஸ் போயிட்டு பாஸ் ஆனோடனே ஐ ஹேட் திஸ் ப்ரெஷர் உள்ள, சரி இதுக்கு மேல நம்ம படிச்சுதான் ஆகணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரிலிம்ஸ் வாஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி அண்ட் மெனி பீப்புள் ஆல்சோ பாஸ்ட். ஸோ யூ கெட் ஓவர்வெல்ம் பை த நம்பர்ஸ். இத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, இவங்க கூட எல்லாம் நம்ம கம்பீட் பண்ணணும், இவங்கள பாஸ் பண்ணி வெளில வரணும்ன்ற அந்த ப்ரெஷர் எனக்கு ஜாஸ்தியா இருந்தது. அண்ட் டு மீ த சிலபஸ் வாஸ் டோட்டலி நியூ. லைக் மெயின்ஸ்ல வந்து இத்தனை பேப்பர்ஸ் இருக்குன்றது, டிரான்ஸ்லேஷன் இப்படி இருக்குன்றது எனக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் பிஃபோர் ஆல் தட் ஐ எம் அ ஃப்ரெஷ் கேண்டிடேட். ஐ டோன்ட் ஹாவ் அ கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஸோ இத்தனை டிராபேக்ஸ் இருந்தது. வென் ஐ ஸ்டார்டட், எனக்கு நிறைய விஷயம் தோணுதுன்னா, ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல முடியுமா, இல்ல ரொம்ப வந்து கைடன்ஸே இல்லாம இருக்கும், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது, ஹவு வில் வி மேக் இட்ன்ற எல்லாமே இருந்தது. பட் அதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல தள்ளி வச்சுட்டு இப்போ பண்ற இந்த விஷயத்த லெட் இட் பி லைக் ஒன் சிங்கிள் ஸ்டெப். இன்னைக்கு ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோமா அது ப்ராப்பரா அட்டன் பண்ணலான்ற ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஃபார் மெயின்ஸ் ஐ ஃபார்ச்சுனேட்லி ஃபவுண்ட் லா எக்ஸ்பர்ட்ஸ் எம்பி அண்ட் ஐ ஜாயின் த கிளாஸஸ். And I'll tell you one thing.
சும்மா வந்து நான் இது மாலதி மேம் கிட்டக்காகவோ இல்ல சாருக்காகவோ எல்லாம் நான் சொல்லல. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ ஃபெல்ட் ஐ லேர்ன் சோ மச். காலேஜ்ல நம்ம கத்துக்கிட்டதை விடவும் இங்க வந்து மேம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லி தரப்போ எவ்வளவு நம்ம காலேஜ்ல படிக்காம இருந்திருக்கோன்ற ரியலைசேஷன் எனக்கு இருந்தது பர்சனலி. ஸோ தட்ஸ் ஹவு இட் ஸ்டார்டட். அண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒர்க் ஆன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்னன்னா, ஃபார் டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் சார் கைடட் மீ ரியலி வெல். லைக் ஹி யூஸ் டு சே, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ட்ரீ மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க வேற ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சிஆர்பிசியோ இல்ல எவிடன்ஸோ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நீங்க அப்படியே லைனா ஒரு சில கீவேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி வருவீங்க. ஸோ நீங்க எவிடன்ஸ் வந்து நான் பேப்பர் 1க்கு படிக்கிறேன் அதனால அது மட்டும் தான் படிப்பேன்னு படிக்காம, டிரான்ஸ்லேஷனுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இதுல நமக்கு தெரியும், என்னென்னலாம் தெரியாதுன்னு சைமல்டேனியஸா உங்களுக்கு மைண்ட்ல போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சார் மேம்க்கு எல்லாம் சொல்லி தர விஷயம் தான். அண்ட் ஃபார் லா மெயின்ஸ்ல வந்து பேப்பர் 1க்கு வந்து தியோரிட்டிக்கலா இட் வாஸ் வெரி வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ. ஏன்னா என் கூட வந்து நிறைய பேர் என் காலேஜ்ல இருந்த என் கிளாஸ்மேட்ஸோ இல்ல பீப்புள் ஹூ ஆர் known to me also, they prepared for years to write this exam. So I used to compare myself with them. அவங்கெல்லாம் இயர்ஸ் கணக்கா படிச்சிருக்காங்க, நம்ம ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ஆல் டுகெதர் சிஆர்பிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டியூஷன் அண்ட் சிபிசி டுகெதர் வி ஆர் ரைட்டிங். காலேஜ்ல சிங்கிள் பேப்பர்ஸா எழுதியிருப்போம். இப்ப 4 சப்ஜெக்டும் ஒரே நேரத்துல யுவர் மைண்ட் ஹேஸ் டு புல் டவுன். அப்போ எப்படி அதை கோஆப்ரேட் பண்றது அப்படின்ற கொஸ்டின் எனக்கு ரொம்ப இருந்தது. பட் எது அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, த ஸ்மால் டெஸ்ட் விச் வி ஆர் டேக்கிங். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் சார் வச்ச டெஸ்ட் நல்லா ஞாபகம் இருக்கு. இட் வாஸ் சிபிசி, எக்ஸிகியூஷன் அண்ட் ஸ்பெஷல் சூட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சாங்க. ஸோ ஐ மேட் ஷுர் எந்த டெஸ்டா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டும் நம்ம வச்சுப்போம். அது வந்து ஒழுங்கா படிக்கிறோம் படிக்கல அதெல்லாம் வந்து ரெண்டாகுது. அந்தந்த சிலபஸ் அந்தந்த டைம்ல ஒரு குட்டி குட்டி பார்ட்ஸா பிரேக் பண்ணி வி ஹாவ் டு டூ திஸ் அப்படின்ற கமிட்மெண்ட் மட்டும் ஐ ஹேட். ஸோ பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா கொஞ்சம் சிபிசி கொஞ்சம் சிஆர்பிசி பிட்ஸ் அண்ட் பீசஸ் அங்கங்க முடிக்க நமக்கு ஸ்டார்ட் பண்றப்போ இவ்வளவுதான் முடிச்சிருக்கோம்னு எவ்வளவோ இருக்குன்னு தோணும். ஆனா ஒரு பாயிண்ட்ல வென் யூ டூ அக்கார்டிங் டு யோர் பிளான் யூ வில் சி ஆல் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸ் கம்மிங் டுகெதர். அட் ஒரு நாள் பார்த்தா என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கே ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஸோ லா பேப்பர் 1, தட்ஸ் ஹவு இட் வென்ட் ஃபார் மீ. அண்ட் அதுல இன்னொரு மேஜர் சேலஞ்ச் வந்து என்னன்னா ரிவிஷன் பார்ட். நான்லாம் வந்து ரிவிஷன்ன்ற வார்த்தையை சொல்றதை விட எனக்கு லாஸ்ட் மினிட்ல நிறைய புது புது விஷயத்த ரீகால் பண்றதுக்கு தான் டைம் கரெக்டா இருந்துச்சு. பட் தட்ஸ் ஒன் மிஸ்டேக் ஐ மேட். கடைசி நிமிஷம் கடைசி பாயிண்ட் வரைக்கும் அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணாதீங்க. நம்ம காலேஜ்ல இருந்த எக்ஸாம்ஸ், ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் சிலபஸ் வந்து இப்போ ஐபிசினா ஐபிசி மட்டும் தான் படிப்போம். ஸோ அந்த சப்ஜெக்டுக்கு மைண்ட் நல்லா இன்வால்வ் ஆகி இருந்தா போதும், நம்ம பாஸ் பண்ணிடலாம். பட் இங்க அட் அ டைம்ல 4 சப்ஜெக்ட்ஸ் வி ஆர் புல்லிங் டவுன். ஸோ என்ன பண்ணணும், வி கான்ட் டேக் த ப்ரெஷர் டு த லாஸ்ட் மூமெண்ட். நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு தெரியும், நான் ஒரு ஃபிளிப் கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். அது என்னோட வீக்னஸ். ஐ டென்ட் டூ தட் ஆல்சோ. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். நல்ல நீட் நோட்ஸ். மேம் நோடா நோடா, ஐ எம் நாட் இன்டர்ஃபியரிங். வேற எங்க இருந்தும் சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ளீஸ் ஓகே மியூட் பண்ணிடுங்க. கைண்ட் ஓகே. ரெக்வெஸ்ட். அண்ட் மேம் நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஐல் பி தேர். யா ஷோர். ஸோ எனக்கு லா பேப்பர் 1க்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ரிவிஷன் பார்ட்ல ஐ டிட் மேக் லாட்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ். லைக் ஐ டென்ட் ஹாவ் இனஃப் டைம் ஃபார் ரிவிஷன் பிகாஸ் போஸ்ட்பான் பண்ணி வச்சிருந்தேன். எல்லா நோட்ஸுமே இருந்தது, பட் எனக்கு கடைசி நேரத்துல ஸ்கிம் டவுன் பண்றதுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்தது. அது ஒரு மிஸ்டேக் அண்ட் அது ஒரு கீ டேக்அவே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் ஜட்மெண்ட் ரைட்டிங் கிரிமினல் சைடா இருந்தாலும் சரி சிவில் சைடா இருந்தாலும் சரி ஒரே பாயிண்ட் தான். ரேண்டமா இன்னைக்கு வந்து நான் ஒரு பொசிஷன் அண்ட் டிக்ளரேஷன் பத்தி ஒரு இதை படிக்கிறேன், அடுத்த நாள் வந்து நான் வந்து ப்ரோனோட் பத்தி ஒண்ணு படிக்கிறேன்னு சொல்லிட்டு போறது இட் வாண்ட் ஒர்க். இப்ப நீங்க ப்ரோனோட் பத்தி ஒரு கேஸ் எடுக்கிறீங்க, அந்த கான்செப்ட படிக்கிறீங்கன்னா ஒரு 4 நாள் ஐ டெல் யூ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அப்பா ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுத நமக்கு 2 மாசம் ஆகும் அப்படின்றது எல்லாம் வந்து சும்மா கதை.
If you sit down, if you observe 4 important judgments from ப்ரோனோட்டோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன், டிக்ளரேஷன் அண்ட் பொசிஷன்னா 4 இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் சார் அண்ட் மேம் கிட்ட கேளுங்க, they'll give you. அந்த 4 ஜட்மெண்ட்ஸை எடுத்துட்டு யூ கீப் சீயிங் தட் எப்படி இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கோட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சோ இப்பவே ப்ரோனோட்னா இந்தந்த ப்ரொவிஷன்ஸ் தான் வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்தது இப்ப என்ன பண்ணணும், கோ ஃபார் கொஸ்டின் பேங்க்ஸ் ஆர் ஒர்க் அவுட் கொஸ்டின் பேப்பர். அதுல திரும்ப ப்ரோனோட்ன்றத மட்டும் தனியா எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா ஐ டெல் யூ வித்தின் 3 to 4 days you will finish one pattern of question paper in civil judgment writing. That's how it worked for me. எனக்கு வந்து I prepared for mains only for 2 months. So if at all என்னால பாஸ் பண்ண முடிஞ்சது அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல அப்படின்னா, ஒரு கான்செப்ட்ஸை டக்குன்னு என்னால அப்ளை பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்தந்த விஷயம் தான் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. நீங்க இன்னும் ஏர்லியர் டைம்ல ஆல்மோஸ்ட் ஒரு 7 months இருக்குமா மேம் அடுத்த எக்ஸாமுக்கு? Yeah, they are starting too early டா. ஆக்சுவலி நவம்பர்ல இருந்து இருந்தவங்களா இருக்காங்க. சோ அப்போ உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்கு. நீங்க இப்பவே வந்து அந்த பேட்டர்ன் அதெல்லாம் வந்து ரெடி ஆயிட்டீங்க. ஒரு இப்ப ப்ரோனோட் சொன்ன மாதிரி அடுத்து டிக்ளரேஷன் அண்ட் பொசிஷன். இப்ப கிரிமினல் சைட் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐபிசிக்குள்ளதான் ஹிட் பண்ணுவாங்க. அதை தாண்டி மிஞ்சு மிஞ்சு போனா என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாம் மேம் பாத்துப்பாங்க, அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. வாட் ஐம் டெல்லிங் இஸ் டோன்ட் கோ ரேண்டம்லி. அது நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இது எடுக்கிறேன்னா நான் இது ஒரு 1 week ஐ ஃபினிஷ் திஸ் பார்ட். யூ ஷுட் ஹாவ் அ கமிட்மெண்ட் ஆஃப் யோர். அந்த கமிட்மெண்ட் அந்த பிளான் நமக்கு இல்லாம ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. இது சப்ஜெக்ட் படி. அண்ட் ஜென்ரலி ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். இப்போ எனக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றப்போ மெனி பீப்புள் வேர் தேர் ஹூ செட் 4 years வந்து என் அகாடமியில படிச்சவங்க இருக்காங்க, லீடன் பாஸ். நீ லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ற, நான் எதுவும் வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி எல்லாம் நான் உனக்கு சொல்ல மாட்டேன், பட் பண்ணு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அண்ட் மெனி பீப்புள் தே ஆன் மை ஃபேஸ் தே செட் ஈஸி தானே, பட் பின்னாடி வந்து தே லைக் எப்படி பாஸ் அந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் காதுல வாங்கிக்காது. ஏன்னா நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்னென்ன, உங்களோட கெப்பாசிட்டி என்னென்ன, உங்களோட கம்பீட்டன்சி என்னன்றது உங்களை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது. நெவர் புட் செல்ஃப் டவுட். டைம் இஸ் நெவர் அ மேட்டர். ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் த ஒன்லி கொஸ்டின் இன் த ரூம். நீங்க அதுக்கு ரெடியா? ஹவு பேட்லி யூ வாண்ட் இட். அதாவது நமக்கு தெரியல அந்த ஒரு ஃபயர், ஐ வாண்ட் இட், இது எப்படின்னா பண்ணியே ஆகணும்ன்ற அந்த ஸ்பிரிட், அது எவ்வளவு இன்டென்ஸா உங்களுக்குள்ள இருக்குன்றதுதான் மேட்டர். இட்ஸ் நாட் லைக் நான் இத்தனை ஹவர்ஸ் படிக்கணும், இத்தனை ஹவர்ஸ் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. ஜாலியா இருந்துட்டு எல்லா என்டர்டெயின்மெண்ட்டையும் பண்ணிக்கிட்டும் படிச்சு பாஸ் ஆகுறவங்க இருக்காங்க. புக்கே வச்சுட்டு அதுலயே அப்சஸ்டா இருந்தும் வெளில ஆகாம இருக்காங்க. சோ இதுல என்ன டிஃபரன்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். யுவர் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் மேட்டர்ஸ். எப்பயுமே நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் அது ஆசையா அது விருப்பப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள போக்கஸ் நமக்கு ஈஸியா இருக்கும். எப்ப வந்து அது மேல ஐயோ இவ்வளோ இருக்கு அப்படின்ற ஒரு கசப்பை நீங்க காமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிரெயினுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். சோ அந்த கசப்பை காமிக்காம அந்த ஒரு இரிட்டபிலிட்டி வராம நீங்க எப்படி எப்படிலாம் உங்க டெம்பர்மெண்ட்டை ஜாலியா வச்சுக்கிறீங்களோ தட் வில் டிட்டர்மைன் யுவர் சக்சஸ். அது வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ற விஷயம். நான் வந்து ஹவர்ஸ் கணக்கா உட்கார்ந்து படிக்கிற ஆள் கிடையாது. ஐம் டெல்லிங் யூ, பட் மெனி பீப்புள் சே தட்ஸ் a gift. இட்ஸ் நாட் a gift. இது வந்து நீங்க வேற வேற விஷயத்துல உங்க மைண்டை எப்படி இன்வால்வ் பண்றீங்கன்றதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் செகண்ட் திங், லா படிக்கிறேன், நான் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறேன்னா நான் அதை மட்டும் தான் படிப்பேன், எந்த நேரமும் அந்த புக்ஸ் மட்டும் தான் வந்து மைண்ட்ல இருப்பேன்றது இட் வில் நாட் ஒர்க். அது எங்க இடிக்கும்னா நீங்க இன்டர்வியூல வரும்போது நாக் அவுட் ஆயிருவீங்க. நீங்க சப்ஜெக்ட் வைஸ் தரவா தலை கீழே ப்ரொவிஷன் சொன்னாலும் if you are not able to express what is in your mind, உங்களுக்கு மைண்ட்ல நீங்க உணர்ந்த விஷயத்த எதிராளிக்கு உணர வைக்க தெரியலன்னா அந்த இடத்துல நம்ம ஜட்ஜா நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டு நம்மள they will easily take us out. ஸோ அது வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். வெறும் டெக்ஸ்ட் புக்ஸ்குள்ள உங்களோட நாலேஜை கன்ஃபைன் பண்ணிக்காது. நான் வந்து காலைல இது படிச்சேன் அது படிச்சேன், நோ, தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். லா இல்லாத வேற நிறைய விஷயம் இருக்குல்ல, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸோ
இல்ல பர்சனல் growth புக்ஸோ ஃபினான்ஸ் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அடிஷனல் சப்ஜெக்ட் புக்ஸ் வந்து நீங்க படிக்கும் போது அந்த திங்கிங் வந்து நீங்க இன்வால்வ் ஆகிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் வந்துரும், கம்யூனிகேஷன்ன்றது வந்துரும். எனக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண விஷயம் என்னன்னா, I would say the preparation started way too earlier after I finished college. ஏன்னா 12th வரைக்கும் நான் புக் ரீடிங், மேம் ஐ எம் ஷூர் ஐம் நாட் கோயிங் அவுட் ஆஃப் த கண்டெக்ட், No, ப்ளீஸ் no, ஸ்டாப். definitely. Interview is the biggest problem டா. ஏன்னா ஆஹ் இன்டர்வியூன்றது இட்ஸ் a way new world. நம்ம எஸ். ஸ்டார்ட் பண்ணும் போதே எத்தனை பேர்னால பதில் சொல்ல முடியல. மெயின்ஸ்ல நல்ல மார்க் வாங்கி எத்தனை பேர் இன்டர்வியூல கிளாஷ் ஆனாங்க. சோ இவங்க கிட்ட நான் டைம் அண்ட் அகேன் சொல்றது, யூ ஹாவ் டு கிரியேட் தட் ஜுடிஷியல் பர்சனாலிட்டி. ஏதாவது ஒரு ஆமா. ஹாபி, நல்ல ஹாபி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். சோ இட்ஸ் குட் தட் யூ சே ப்ளீஸ். எஸ், ஷோர் மேம். ஸோ எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து இட் ஸ்டார்டட் வே டு early ஆஃப்டர் ஐ ஃபினிஷ்ட் 12th. எனக்கு பேசிக்லி அப்பா இஸ் அ வெரி குட் ரீடர் வீட்ல. ஸோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணி ஹி இன்சிஸ்டட் மீ ஆன் ரீடிங் புக்ஸ். அது ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் மேல எந்த விஷயம் கொடுத்தாலும் என்னால படிச்சு பேச முடியும் அப்படின்ற கெப்பாசிட்டி வந்துருச்சு. அது இட் ஹெல்ப் மீ ரியலி அ லாட் ஈவன் இன் பாசிங் லா எக்ஸாம்ஸ் ஆல்சோ. இந்த எக்ஸாமுக்குமே ஒரு விஷயத்த டக்குன்னு நம்மளால அசஸ் பண்ண முடியுது, இல்ல நிதானிச்சு அதுல என்னென்ன ஃபிராக்மெண்ட்ஸ் இருக்கு, நம்ம இப்படி ஆன்சர் பண்ணா என்ன கான்சிக்வன்ஸ் வரும்னு விளைவை தெரிஞ்சு நம்ம ஒரு பதில கொடுக்கறதுக்கு இதெல்லாம் தான் வந்து மெயின். அதாவது ஓவர் நைட் நான் இன்டர்வியூக்கு எல்லாம் உண்மையா நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் பாருங்க. இன்டர்வியூக்கு நான் வந்து படிச்சது ஃபுல்லா ப்ரொவிஷன்ஸ், எல்லாருமே அப்படிதான் படிச்சோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த மினிஸ்டர் யாரு அந்த மினிஸ்டர் யாரு அப்படி இப்படி இப்படின்னு. ஆனா அங்க போய் பார்த்தா எனக்கெல்லாம் வந்து லா பத்தி they didn't ask anything. They didn't ask me anything. It was more like நீங்க இந்த பொசிஷன்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் ஐ டெல் யூ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். நம்ம எந்த கான்வர்சேஷன் வழியா போறோமோ அப்படிதான் அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க. ரேண்டமா நீங்க ஒரு தேர்ட் பர்சனா இருந்து பாருங்களேன், இந்த காலேஜ்ல படிச்ச ஒரு லோக்சபா மெம்பர் பேரை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம இன்டர்வியூக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தா வந்து வந்திருக்குமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ அப்ப அந்த இடத்துல லேர்னிங் என்னன்னா, சின்ன 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 டீடைல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்கங்க கிடைக்குது இல்ல, அதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ண கத்துக்கணும். அது இட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். நீங்க புக்ஸ மட்டும் படிச்சு நான் போறேன், இல்ல வந்து ஐ லேர்ன் மை சப்ஜெக்ட்ஸ் வெல் தட் இஸ் இனஃப் அப்படின்னா இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். ஈவன் யூ கேன் பாஸ் த இன்டர்வியூ ஆல்சோ. பட் ஐ ஃபீல் அது வந்து when you actually get on to the position, அந்த பொறுப்புல இருக்கிறப்போ உங்களால ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியுமான்றப்போ அங்க தடுமாற்றம் வரும். அது தட் இஸ் வாட் ஈவன் பீப்புள் who are already in the field told me. நமக்கு அந்த சைக்காலஜிக்கல் ஒரு ஒரு growth இருக்குல்ல, அது வந்து நம்ம சடன்லி பிஃபோர் த இன்டர்வியூ ஆஃப்டர் த மெயின்ஸ் இட் வில் நாட் கம். சின்ன 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 விஷயத்துல உங்க பர்சனாலிட்டியை நீங்க டிஃபைன் பண்ணிட்டு அஹ், அங்க 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 நீங்களே உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறதுல தான் வந்து வரும். அண்ட் ஜென்ரலி if you want me to say one thing, you must have a personalized plan. இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஈஸின்னு தோணும், அதுவே என் கூட இருக்கிற கோ ஸ்டூடெண்ட்க்கு அது ரொம்ப டஃப்னு தோணும். சோ அவங்க பிளான் என்ன அப்படின்லாம் கேட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது. எனக்கு டிரான்ஸ்லேஷன் வாஸ் வே டு ஈஸி. ஏன்னா வந்து எனக்கு ஸ்கூல்ல வந்து தமிழ் ரொம்ப பிடிச்சி படிச்சேன், இங்கிலீஷும் எனக்கு ரொம்ப பிடிச்சி படிச்சேன். ஸ்கூல்லயே எனக்கு லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்ச பேப்பர், ஜாலியா படிப்பேன். ஸோ டிரான்ஸ்லேஷன் வாஸ் ஈஸி. பட் வேர் இஸ் லா பேப்பர் ஒன் வாஸ் சேலஞ்ச் ஃபார் மீ பிகாஸ் அட் அ டைம் புல்லிங் 4 சப்ஜெக்ட்ஸ் டுகெதர் வாஸ் வெரி நியூ. ஒரு 4 சப்ஜெக்ட் ஒரே நேரத்துல படிக்கணும்ன்றது கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்கா தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் ஐல் டெல் யூ, half of the problem is sorted when you know what the problem is. அதாவது ஒரு பிரச்சனை பெருசா இருக்குன்னா பிரச்சனையை கண்டு பயப்படவே கூடாது. அது என்னன்னு நீங்க பிரேக் டவுன் பண்ணி எழுதி பாருங்களேன். இப்ப மெயின்ஸ் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா அடுத்த கேள்வி போங்க, எது கஷ்டமா இருக்கு? ஓகே, லா பேப்பர் 1 கஷ்டமா இருக்கு. லா பேப்பர் 1ல என்ன கஷ்டமா இருக்குன்னு நீங்க பாருங்க. எவிடன்ஸ் படிச்சிடலாம், கான்ஸ்டிடியூஷன் வந்து ஓரளவுக்கு ஈஸி தான், சிபிசி அண்ட் சிஆர்பிசி மட்டும் தான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபைன் ஆகும், நேரோ டவுன் ஆகும். ஸோ ஒன்ஸ் யூ கோ டு த ரூட் ஆஃப் த ப்ராப்ளம், நீங்க அந்த ஆணி வேற கரெக்டா புடிச்சிட்டீங்கன்னா சொல்யூஷன் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வந்து சொல்யூஷனா இருக்க போகுது. யாரும் ஹெல்ப்பே பண்ண முடியாம நான் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறேன்ற ப்ராப்ளம்லாம் லைஃப்ல எதுவுமே கிடையாது. அண்ட் சேம் கோஸ் டு த எக்ஸாம்ஸ் ஆல்சோ. உங்களோட வீக்னஸ் என்னென்னு எழுதுங்க, உங்களோட பாசிட்டிவிட்டிஸ் உங்க ஸ்ட்ரென்த் என்னென்னன்றது எழுதுங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி
எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மட்டும் நான் படிச்சு நான் அதுல வந்து 95 எடுத்து மீதி 3 சப்ஜெக்ட்ஸ் நான் படிக்காம விட்டு நான் அதுல ஃபெயில் ஆனா எல்லா உழைப்புமே வேஸ்ட். ஸோ ஈக்குவல் அட்டென்ஷன் கொடுக்கறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இப்ப இதுல இது எனக்கு நல்லா வருமா? இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் வாஸ் வெரி ஈஸி டு மீ. ஸோ ஐ ஸ்பெண்ட் ஜஸ்ட் half an hour or 1 hour ஃபார் இட். பிகாஸ் எனக்கு இருந்த குறுகிய காலகட்டம் ஒரு 2 மாசம் தான். அதுல நான் எல்லாமே கவர் பண்ணுன்ற கட்டாயம் இருந்ததுனால டிரான்ஸ்லேஷன் ரொம்ப கம்மி டைம் தான். மீதி சப்ஜெக்ட்ஸ்க்கு எது எது என்னோட பாயிண்ட்ஸ். இப்ப ஐபிசிய மனப்பாடம் பண்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அதுக்கெல்லாம் மேம் வந்து படாத பாடுபட்டாங்க. ஜட்மெண்ட் ரைட்டிங் கிளாஸ் வச்சா படிச்சீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாருமே இல்ல மேம்னு பேரக்ட வச்சு இங்க பெரட்டி ஆன்சர் சொல்லிட்டு இருப்போம். ஐபிசிய மைண்டுக்குள்ள கொண்டு வந்து ஃபுல்லா மனப்பாடம் பண்ற பெரிய சேலஞ்ச். அப்ப அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? பிரிங்க, குட்டி 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 ஃபிராக்மெண்ட்ஸா பிரிங்க. அதெல்லாம் மேம் சொல்லி கொடுத்த மாதிரி இன்னைக்கு இத்தனை சிறு துளி பெருவெள்ளம்ன்ற கணக்கு தான். ஸோ ஒன்ஸ் உங்க ப்ராப்ளம்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே பாதி ப்ராப்ளம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சொல்யூஷன்லாம் தேடுறதுக்கு மேம் இருக்காங்க, சார் இருக்காங்க. அண்ட் நீங்களே நிறைய விஷயம் தேடியும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த பாயிண்ட் தான். அண்ட் மேம், எனி கொஸ்டின்ஸ் ஆர் பார்ட்ஸ்? I don't know if I did the job right. Awesome. I'm just enjoying. இப்ப என்னன்னா நீங்க பதில் சொன்ன மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பதில் சொல்லுங்க. அவங்க எவ்வளவு மெச்சோர்டா பேசுறாங்க பாருங்க. அவங்களோட ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்குமே வந்து ஆக்சுவலி 7 years I am elder than her. ஆனா the way she tells things I am thinking ஆமால நமக்கு இந்த ப்ரொஃபஷன்ல இப்படி சேலஞ்சஸ் இருக்கு. Why can't we write down and we learn it அப்படின்னு நான் புதுசா கத்துக்கிறேன் உண்மையாவே. தேங்க்யூ சோ மச்டா. இப்ப நாங்க கிளாஸ்ல தராத ஒரு விஷயத்தை தான் யூ ஹேவ் டோல்ட் சோ மச். அது உங்களாலதான் முடியும். கரெக்டுங்களா? சோ அதனால இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஸ்பெசிபிக்கா நான் 2-3 கொஸ்டின் வச்சிருக்கேன். அது நீங்க சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசலாம். ஓகேங்களா? சோ டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா 20 days அதுல முடிக்கிறது ரொம்ப, அதாவது மேஜிக் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அந்த மேஜிக் எப்படி ஹேப்பன் ஆச்சு? வாட் வாஸ் யுவர் டைம் மேனேஜ்மெண்ட்? ஓகே மேம், லைக் ஃபார் மை பர்சனாலிட்டி என்னால கண்டினியூஸா 2 hours வந்து என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் ஒரு 20 minutes படிப்பேன், திரும்ப ஒரு 10 minutes எதனா போய் சுத்துவேன். ஐ ran to my mother or my sister. அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா யூ ஷுட் நோ விச் டைம் ஒர்க்ஸ் த பெஸ்ட் ஃபார் யூ. சில பேர் மார்னிங் பர்சனா இருப்பாங்க, சில பேர் நைட் பர்சனா இருப்பாங்க. வீட்டுல இருக்கிற இல்ல வீட்டு கேஆட்டிக்கா இருக்கு, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா எல்லாரும் தூங்குற டைம் ஒர்க் பண்ணுங்க. மை டாட் யூஸ்வலி சேஸ் தட் உலகமே தூங்குறப்போ முழிச்சிருக்கிற ஆள் தான் வந்து முன்னாடி போவாங்கன்னு சொல்லிட்டு. தட் ஒர்க்ஸ். நான் அதை அப்பப்போ பிலீவ் பண்ணுவேன். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டைமும் எல்லாரும் அமைதியா இருக்கிற நேரத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா, நான் சார்ட் போட்டிருந்தேன் பேசிக்லி. இப்போ எனக்கு எது தெரியும் எனக்கு எது தெரியாதுன்றதை எழுதிட்டு, ஓகே இந்த சப்ஜெக்டுக்கு இவ்வளவு நேரம் இத்தனை நாள் தேவைப்படுது, இந்த பார்ட்டுக்கு இத்தனை நாள் தேவைப்படுதுன்னா அப்ப டோட்டலி ஐ நீட் ஒரு ஒரு 72 hours ஃபார் டாபிக்னா அந்த 72 hours ஒரு வீக்ல எப்படி ஸ்பிளிட் பண்ண போறேன்ற ஒரு டைம் டேபிள். எனக்கு டைம் டேபிள் மேட் ஒண்டர்ஸ் இன் மை கேஸ். அதாவது பிளைண்டா வந்து இன்னைக்கு எந்திரிக்கிறேன், நான் இன்னைக்கு ஏதோ பண்றேன், நான் போறேன், அது வந்து இட் ஒன்ட் ஒர்க். நமக்கு இருக்கிற டைம் 20 days 30 days அப்படின்னா அந்த 30 daysக்குள்ள நம்ம 20 days தான் கணக்கு எடுத்துக்கணும். லாஸ்ட் 10 days நம்ம கணக்கே வைக்க கூடாது. 20 daysக்கு பிளான் போட்டா நமக்கு 30th டேல தான் போய் முடிப்போம். ஸோ 20 daysக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். இந்த சப்ஜெக்ட்ஸ் இந்த டைம்குள்ள முடிக்க போறேன் யூ ஷுட் நோ. அண்ட் உங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்க டைம் ஒதுக்க முடியும். இப்போ ஜென்ரலா வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அது 1 hourல முடிக்கிறாங்கன்னா யூ மே ஃபினிஷ் இன் 30 minutes ஆர் யூ மே ஃபினிஷ் இன் 1.5 hours ஆல்சோ, விச் இஸ் டோட்டலி ஓகே. சில பேர் எழுதி பார்த்தா வரும். எனக்கெல்லாம் வந்து நோட்ஸ் எழுதினாதான் வந்து இட் வில் கம் இன் டு மை மைண்ட். எனக்கு புக்கை எத்தனை தடவை திரும்பி பார்த்தாலும் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்னோட கையெழுத்துல வந்து பார்த்தா இட் வில் பி லைக் ஆல் சார்ட்டட். எங்க அம்மா சொல்லுவாங்க எத்தனை தடவை எழுதுவ நீ அப்படின்னு. பட் எனக்கு அது எழுதினாதான் நான் படிச்ச மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஸோ யூ ஷுட் நோ ஹவு மச் டைம் யூ நீட் ஃபார் அ பர்டிகுலர் டாபிக். எவ்வளவு நம்ம படிச்சிருக்கோம் படிக்கல அப்படின்றது நமக்கு தெரியும். ஹானஸ்டா ஒரு சார்ட் போடுங்க, பரவாயில்ல. நம்ம ஏமாத்திக்கவே வேண்டாம் அந்த விஷயத்துல. இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியாது. சில விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண மேம் ஐம் நாட் டேக்கிங் டூ மச் டைம் ஐ கெஸ். Oh, please do take a lot of time. That's what we want. ஓகே மேம், ஓகே. நான் வந்து பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா, ஒரு சில டாபிக்ஸ் வந்து இது நம்ம படிச்சது தானே ப்ரிலிம்ஸ்க்கு, இது நமக்கு தெரியும் தான் அப்படின்னு ஸ்கிப் பண்ணேன். பட் வென் ஐ ஓப்பன்ட் இட் எனக்கு ஐ வாஸ் லைக்
எவ்வளோ இருக்கு, நம்ம எப்படி இது ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னு. சிலபஸ பார்க்காம டைம் டேபிள் போடவே போடாதீங்க. எடுத்து நீங்க எந்த புக்கு படிக்க போறீங்களோ அந்த புக்கை திறங்க. இத்தனை பேஜ் இருக்கு, இந்த கண்டென்ட் இவ்வளோ வால்யூம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இப்போ எக்ஸிகியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு வாஸ்ட் சாப்டர். அந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு ஒரு 2-3 days நீங்க கொஞ்சம் உட்காந்து இஃப் யூ டேக் நோட்ஸ் இட்ஸ் ஓவர், டன் சிபிசில. ஸோ அப்போ அதுக்கு எனக்கு இவ்வளவு டைம் வேணும் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி தட்ஸ் ஹவு இட் கோஸ். இட்ஸ் நாட் லைக் சடன்லி ஐ வேக் அப் ஒன் டே அண்ட் ஐ நோ எவ்ரி திங். அது கிடையவே கிடையாது. உங்களோட பர்சனலைஸ்டு டைம் சார்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் யூ ஷுட் ஸ்டிக் டு தட். அட்லீஸ்ட் நீங்க வந்து 110% வந்து நான் அதுல கரெக்டா படிச்சேன் அப்படின்னு இல்லைனாலும், நான் 50% தான் என் பிளானை ஒர்க் அவுட் பண்ணேன். 100% ஒர்க் அவுட் பண்ணிருந்தா இன்னும் எங்கேயோ போயிருக்கும். ஸோ ஜஸ்ட் 50% ஐ ஒர்க் அவுட் அண்ட் யா ஐ வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் ஓரளவுக்கு. ஸோ ஸ்டிக்கிங் டு யுவர் பிளான் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஷார்ட்டா போட்டுட்டு நம்ம அதுக்கு இல்லை ஓகே இவ்வளவுதானா பாத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சில் மோட் வந்துரும். ஓகே எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல், டோன்ட் டூ தட். யூ புட் அ பிளான், ஸ்டிக் டு இட், ஃபினிஷ் இட் ஆஃப், அவ்வளவுதான். ஓகே. சோ இது பிளானிங்கோட டைம் மேனேஜ்மெண்ட். யா எக்ஸாம்க்கான டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து டைமுக்குள்ள எழுதுறது தான் நமக்கான பெரிய சேலஞ்சே, கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. சோ இவங்க வேர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இவங்களுக்கு ரியல் மீன்ஸ் எப்படி இருக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன், அதை சொல்லிடுங்க. ஓகே ஓகே மேம். ஸோ வித் ரிகார்ட்ஸ் டு ஜென்ரலி டைம் மேனேஜ்மெண்ட் இந்த எக்ஸாம் வந்து எப்படின்னா, யூ வில் கெட் இட் ஒன்லி வென் யூ ப்ராக்டிஸ் ரைட்டிங். கண்டிப்பா வந்து இது வந்து நான் பாத்துட்டேன், இது அப்படியே வாயாலே நான் படிச்சுட்டேன், ஓகே ஐ மேனேஜ்னா இட் வில் நெவர். உங்களுக்கு வந்து அது ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும், எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி. பட் வென் யூ புட் ஆன் த பேப்பர், ஒரு டைமர் பக்கத்துல போட்டுட்டு 4 minutesக்கு நான் இத்தனை மேம் டைம் அலோகேட் பண்ணிருப்பாங்க, ஐ டோன்ட் ஹேவ் இட் இன் மெமரி. 10 marksக்கு 18 minutes மேம். யா கரெக்ட் தான். இப்போ ஒரு 10 mark கொஸ்டின் இருக்குன்னா நான் அதுக்குள்ள வந்து 8 minutes. 8 minutes. எஸ், வி 8 minutes, பிளான். ஓகே மேம். ஸோ 8 minutes, அது அதான் வேக ஞாபகம் இருந்தது மேம், நோ சாரி. இஷ்யூஸ். ஸோ 10 marksக்கு நான் 8 minutes வந்து அலோகேட் பண்றேன் அப்படின்னா, வித்தின் தட் 8 minutes யூ ஷுட் மேக் ஷுர் யூ ஃபினிஷ் இட். இப்போ நீங்க ஆக்சுவலா எழுதி நீங்க பேசி பார்த்து இல்ல வந்து கண் கண்ணால பாக்குறப்போ டக் 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 டக்குன்னு முடிச்சிருவீங்க. 4 minutesல கூட டக்குன்னு எல்லா டிரான்ஸ்லேஷனும் முடிச்சிட்டா யூ வில் பி ஹாப்பி. பட் வென் யூ புட் யுவர் ஹேண்ட் ஆன் இட், என்று வந்து சென்றார்கள்னு அந்த சின்ன சின்ன அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ்க்கே டைம் எடுத்துரும். நமக்கு கீவேர்ட்ஸ் எழுதுறதுக்கு டைமே ஆகாது. ஸோ யூ ஷுட் ஸ்டார்ட் ரைட்டிங் அண்ட் சீயிங் வென் இட் கம்ஸ் டு டிரான்ஸ்லேஷன். அண்ட் லா பேப்பர்ஸ் ஜட்மெண்ட் ரைட்டிங் ஆல்சோ சேம் தான். எனக்கு வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக் என்ன ஆச்சுன்னா, ஜட்மெண்ட் ரைட்டிங்ல எனக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நான் ஃபர்ஸ்ட் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டேன். லாஸ்டா வந்து எனக்கு தெரியாம கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்த கொஸ்டின்ஸ் வந்து ஐ கெப்ட் ஃபார் லாஸ்ட். நான் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நிறைய டைம் போட்டதுனால லாஸ்டா தெரியாத கொஸ்டினுக்கு எனக்கு ஒரு ஒரு 1.5 paragraph என்னால எழுத முடியாம நான் கட் ஷார்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் யூ நோ இட், எனக்கு சூப்பரா தெரியும் எனக்கு கம்மியா தெரியும்ன்றதை விட கரெக்டா அந்த டைம்க்கு ஸ்டிக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்காந்து ஒரு கணக்கு போடலாம், ஓகே இந்த கொஸ்டினுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 minutes எடுத்துப்போம், தெரியாத கொஸ்டின் தானே அது வந்து நம்ம கொஞ்ச நேரத்துல அப்படி பண்ணாதீங்க. அப்புறம் நீங்க தெரிஞ்ச மீதி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றதுக்கும் உங்களுக்கு டைம் கட் டவுன் ஆகிட்டே வரும். ஸோ மேக் ஷுர் யூ புட் அன் அலாமர். எழுதி டெஸ்ட் எழுதுறப்போ இல்ல டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ண டெய்லி மார்னிங் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இத்தனை மார்க்கு இவ்வளோ டைம் நான் ஃபிக்ஸ் பண்றேன், நான் எழுதி அதுக்குள்ள முடிக்கணும். நீங்க முடிக்கிற வரைக்கும் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸை விடவே விடாதீங்க. ரைட்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ். ஓகே. ஒன் திங் ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் யூடா, என்னன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடீஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இமோஷனல் பேலன்ஸ், கரெக்ட்டுங்களா? சில டைம் வில் ஃபீல் வெரி. சோ அந்த டைம்ல ஹவ் யூ புல்ட் அப், அது நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு இருந்தேன். ஐ ஹாவ் மை பர்சனல் ரீசன்ஸ், பட் ஆனா உங்ககிட்ட தான் கேட்கணும்னு இருந்தேன். ஓகே ஓகே மேம். See, I'll tell you, when you're preparing for a competitive exam, it is never easier. அதாவது நம்ம அந்த மோட்டிவேஷன் ஆரம்பத்துல இருக்கிற ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் 10 நாள் இருக்கிற அந்த வேகம் படிப்படியா குறைஞ்சிட்டே போகும். அது அது ஹேண்டில் பண்றது வந்து நம்மளோட கையில தான் இருக்கு. அண்ட் இமோஷனல் சப்போர்ட்டோ இல்ல நம்மளோட எமோஷனல் வெல்பீயிங்க கேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்ம வந்து
எத்தனை பேர் நம்மள சுத்தி என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொல்லிதான் என்னை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் இப்படி சொல்றதுனால நான் எமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன்லாம் வந்து சொன்னா எங்க அம்மா வந்து என்ன அடிப்பாங்க. Because there were days where I emotionally broke down to my mother or my sister who's younger to me or even my father. That's okay. ஆனா நீங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வரீங்க? You have to have a repair mechanism of your own. எல்லாருமே வந்து பெர்ஃபெக்டா ஸ்மூத் ரோட்ல போவாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இன்ஸ்டாகிராம் பிக்சர்ஸ் பாக்குறப்ப வா தே ஆர் ஹேவிங் ஃபன் உங்களுக்கு தோணும். இல்ல தே புட் அப் ஸ்டோரிஸ், இவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க, நமக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் யூ வில் நோ. பட் if you go deeper into the lives of every person, they have their own problem. அதாவது நிறைய ஒரு பாப்புலர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வரும்ல, this is the generation having deepest problem with fake Instagram profiles portraying themselves as happy. நம்ம எல்லாருக்குமே deep inside we are in dark waters, we have problems of our own, but we are best at portraying ourselves to be happy, which is also good. ஏன்னா we can't go and எல்லார்ட்டையும் என் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த பொண்ணுக்கே இத்தனை பிரச்சனை, இது எப்படிப்பா என் பிரச்சனையை வந்து தீக்கும், தே வில் நெவர் ரெஸ்பெக்ட் யூ. ஸோ யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் தட் இன் சரி. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு ரிப்பேர் மெக்கானிசம் வச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் வந்து எமோஷனலி வந்து டவுன் ஆனேன்னா ஐ ஹாவ் டு டாக் டு சம் ஒன். அது வந்து ஒரு உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம். போயிட்டு யார்கிட்டனா எனக்கு பேசி கிளியர் பண்ணிட்டேன், இல்ல கொஞ்சம் புலம்புனேன் அப்படின்னா இட் வில் பி ஃபைன். இல்லனா ரெண்டாவது இது வந்து ஐ ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன் அ பேப்பர். எனக்கு இப்பயும் ஐ ஹாவ் சம் லெட்டர்ஸ் விச் ஐ ரோட் ஃபார் மை செல்ஃப் டியூரிங் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஆமா, அது வந்து எப்படின்னா ஐ அசியூம் மை செல்ஃப் அஸ் அ தேர்ட் பர்சன் அண்ட் ஐ ரைட். அதாவது ஒரு ஒரு புக்ல படிச்ச ஒரு விஷயம், ஈவன் ஐ வாஸ் டாக்கிங் இன் மை ஃபேமிலி ஆல்சோ 2-3 days பேக். இமேஜின் யோர் செல்ஃப் அஸ் அ தேர்ட் பர்சன். நீங்க ஒரு மூணாவது நபரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு இவ்வளவு எமோஷனலி டவுனா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வில் கோ, சி இதெல்லாம் நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும். நீங்க போயிட்டு அவங்களுக்கு அவ்வளவு ஆறுதலா பேசுவீங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆறுதலோ ஒரு சப்போர்ட்டோ ஏன் நமக்கு நம்மளே கொடுக்க மாட்டோம்? தீபிகா ப்ளீஸ், தீபிகா மியூட்ல வைங்க. ஆஹா, how can I mute her? She's reading numbers ல. Okay, I think some small baby is there or something. Yeah, Okay. yeah. Sorry. So, சோ அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட்டோ இல்ல அவங்களுக்கு நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி தரதோ ஏன் நம்ம வீக்கா இருக்கிறப்ப நமக்கு அது வரமாட்டேங்குது? அது ரொம்ப நம்ம யோசிச்சு பாக்குற விஷயம். நான் whenever I'm emotionally down, of course I seek help of others, but யாருமே ஹெல்ப் இல்ல அப்படின்னா நம்ம தான் நம்மள ரிப்பேர் பண்ணி ஆகணும். நம்ம தான் we are our own psychiatrist, we are our own psychologist. So you should learn to show love to yourself. That is very important. And எத்தனை பேர் எவ்வளவு டிஸ்கரேஜிங் கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாலும் யூ ஷுட் நோ யுவர் வொர்த். யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட். லைஃப வாழறதுக்கு 1000 வழி இருக்கு. இந்த எக்ஸாம் இல்லைனாலும் அடுத்த எக்ஸாம் வரதான் போகுது. என்ன, ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா போகுது, அவ்வளவுதானே. யூ வில் ரிட்டாலியேட் ஸ்ட்ராங். எப்பயுமே தோத்தவங்களுக்கு இருக்கிற அறிவு வந்து ஜெயிச்சவங்களுக்கு இருக்கவே இருக்கு. அடிக்கடி வந்து எங்க அப்பா என்கிட்ட சொல்லணும்னா, வாழ்க்கைய நல்லா வாழணும் இல்ல ஒரு விஷயத்துல ஃபீல்ட்ல நீங்க ஜெயிக்கணும்னா ஜெயிச்சவன்கிட்ட கேட்டா அவன் ஜெயிச்ச பகுதி மட்டும்தான் சொல்லுவான். தோத்தவங்க கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, அவங்க எந்தெந்த இடத்துல அடி வாங்குனாங்க, எதை எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தருவாங்க. இஃப் யூ வாண்ட் டு நோ லைக் வாட் மிஸ்டேக் ஷுட் நாட் பி டன், யூ ஷுட் கோ டு த பர்சன் ஹூ ஃபெயில். அதனால வெற்றி தோல்வியை பத்தி எல்லாம் கணக்குல வைக்காதீங்க. இன்னைக்கு பண்ற விஷயத்த ஹாப்பியா பண்ணுங்க, புடிச்சு பண்ணுங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்காக பண்ணீங்கன்னா யூ ஒன்ட் ஹாவ் த டிரைவ். அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இமோஷனல் வெல்பீயிங், அந்த நான் டவுனா இருக்கும்போ நான் என்ன தூக்கணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் சம் ஒன் செட் ஐ கான்ட் டூ திஸ் இல்ல. சோ நமக்கு அந்த டிரைவ் இருந்தா மட்டும்தான் நம்ம லோவா இருக்கும் போதும் நம்ம லிஃப்ட் பண்ற ஸ்ட்ரென்த் நமக்குள்ள இருக்கும். ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப், லவ் யோர் செல்ஃப், அண்ட் யூ ஷுட் நோ யோர் ஒர்த். You shouldn't let anybody tell who you are. That is very important. Okay, okay, awesome. So students யார்கிட்டயாவது டவுட் இருந்தா கேட்க சொல்லாங்களா? Yeah, I'm sure. Sure. Any doubts please சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி
ஜட்ஜ் பவித்ரா சொன்ன மாதிரி என்னன்னா தோத்தவங்களை கேட்டா நிறைய சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இன்வைட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அவங்க இருக்காங்க இங்கேயே, ஆனா அவங்களுக்கு விருப்பமான்னு கேட்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, நான் பார்த்தேன். எங்க விட்டாங்கன்றது நமக்கே தெரியல சில இடத்துல. கண்டிப்பா. ஓகேங்களா. சோ எங்க விட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு பர்சனல் மென்டர்ஷிப் ஆவது நம்ம வைக்கணும். வச்சுட்டு அவங்கள கம்பேக் கொடுக்கணும். அவங்க சொன்ன மாதிரி கம்பேக் கொடுக்கும்போது இன்னும் ஸ்ட்ராங்கரா கொடுப்பாங்க அப்படின்னு நான் டெஃபினெட்லி. நம்புறேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செய்து நம்புங்க. ஓகேங்களா. யூ ஆமா. வில் டூ. யா சரிங்களா. மேம். அண்ட் நம்ம ஜெயிக்கிறப்ப நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஜெயிக்க வைக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. அது வந்து நீங்க பண்றப்பதான் தெரியும். உங்களால ஒருத்தவங்க ஒரு ஒரு ஹைட்டுக்கு உயர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ நீங்க பெத்த குழந்தையே சாதிச்சிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஜஸ்ட் நவ ஐ எம் சீயிங் தட். ஐ எம் என்ஜாயிங் தட். எஸ், உண்மையாவே. எஸ். சோ as a teacher you will know more about it, ma'am. ஒரு ஸ்டூடெண்ட்டும் when I see them, I'm இதோட third topper we are inviting. Okay, third or fourth Okay. something we are calling one. So எனக்கு அறியாமையே நான் சிரிச்சிட்டு இருக்கேன். அதுதான் இங்க நடக்குது. ஓகே. Definitely. சோ வேற யாராவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க ப்ளீஸ். Ma'am, good evening, ma'am. Good evening. Nice to hear your speech, ma'am. That's fine. Okay, ma'am. That's Ma'am, prelims வந்து நீங்க எல்லா பேப்பரும் வந்து சிவில் அண்ட் கிரிமினல் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம படிக்கணும் எக்ஸாம்க்கு, preliminary எக்ஸாம்க்கு. அப்புறம் மைனர் ஆக்ட் இருக்கு இல்லையா, நீங்க அது எப்படி நீங்க கட் ஷார்ட் பண்ணி எப்படி எப்படி நீங்க பிரிச்சு படிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க மெயின்ஸ்ல படிக்கிற அளவுக்கு இன்டெப்த் படிக்க மாட்டீங்க. என்னென்ன செக்ஷன் என்னென்ன சொல்லுதுன்ற ஒரு பேசிக் கான்செப்ட் தான் வந்து யூ வில் ரிவால்வ். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் ஒர்க் ஃபார் மீ இஸ் பெரிய பெரிய நோட்ஸ் எடுக்காதீங்க ப்ரிலிம்ஸ். அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 to 12 லாஸ் வந்து நீங்க படிக்க வேண்டியது இருக்கும், இன்க்ளூடிங் த மைனர் ஆக்ட்ஸ். மைண்ட் மேப் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்ப நீங்க எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்துட்டீங்கன்னா டோட்டல் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டையும் வந்து நீங்க ஒரு 2-3 பேஜஸ்ல ஸ்கிம் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வகையில நீங்க மைண்ட் மேப் போட்டு ரிவைஸ் பண்ற அளவுக்கு நீங்க ஒரு 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 நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும், உங்களோட பர்சனலைஸ் நோட்ஸ். அதுதான் வந்து இட் வில் ஒர்க் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஆனா அந்த நோட்ஸை வச்சு நீங்க மெயின்ஸ்க்கு ரெடி ஆனீங்கன்னா தட் வில் நாட் ஒர்க். வித் ப்ரிலிம்ஸ் கோ வித் மைண்ட் மேப், டோன்ட் கோ ஃபார் டீடைல் நோட்ஸ். அண்ட் மெயினா கொஸ்டின் பேங்க்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ்ல நான் படிக்கிறப்போ ஒர்க் ஆனதுன்னா, ஒரு டாபிக் படிக்கிறேன்னா நான் வச்சிருந்த கொஸ்டின் பேங்க்ல டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, லைக் நார்த் இந்தியன் கொஸ்டின்ஸ் எல்லாம். Please, you can tell the question bank da. If they want, they can buy. I'll share it with you in WhatsApp, ma'am, so that you can give Okay, it to them. sure. Yeah. So அந்த கொஸ்டின் பேங்க்ல இப்போ இந்த டாபிக் படிச்சுட்டு I'll go to the question bank. சோ என்னென்ன கேட்டிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும், எந்த பேட்டர்ன்ல நமக்கு கேட்டிருக்காங்கன்னு. அதாவது எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு நாக் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களும் நம்மள மாதிரி வந்து ஹியூமன் தான். அவங்களோட பிரெயினும் ஒரு மெக்கானிசம்ல தான் ஒர்க் பண்ணும். அந்த மெக்கானிசம் என்னன்னு போய் பிடிக்கிறதுலதான் நம்ம பாஸ் ஆகுறோமா இல்லையான்ற கீ பாயிண்ட். சோ ப்ரிலிம்ஸ்ல வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா மேஜரா அந்த கீ வேர்ட்ஸ்ல இருந்து தான் வரும் உங்களுக்கு. நீங்க அப்படியே உள்ள இன்டெப்தா போய் இது இப்படி அப்படின்னு காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேணாம். இட் பி வெரி ஆப்வியஸ். சோ என்னென்ன செக்ஷன் என்னென்ன சொல்லுது, ஃப்ராட்லண்ட் டிரான்ஸ்ஃபர் என்ன செக்ஷன், அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் when you learn TP Act. So just learn with mind maps and go with the keywords for prelims. And for mains, its strategy is different. I hope இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, மிஸ் ராணி. எஸ் மேம். Okay. Next questions. மேம் எனக்கு இன்டர்வியூ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இன்டர்வியூ பத்தி தான் கொஞ்சம் பயம் இருக்கு. Okay, அது okay. அதை நீங்க ஏதோ அங்கங்க கவர் பண்ணணும்னு சொன்னீங்க, எது மாதிரின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேடா, ஓகே. இப்போ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்க அகாடமிக் சைடா வந்து உங்களுக்கு சார் மேம் கிளாஸ் எடுத்துருவாங்க. சரியா? நீங்க என்னென்ன ஆக்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது வரைக்கும் முந்தின பேனல்ல என்ன கேட்டாங்கன்றதுலாம் சார் மேம் they'll help you. சோ இது வந்து 60% தான். இது தாண்டி 40% நம்ம கையில தான் இருக்கு. சில பேருக்கு மேம் இது சொல்லி தரவே இல்லையே, இதெல்லாம் வந்து நான் எப்படி போய் கேக்குறதுன்னா, மேமுக்கும் அந்த இடத்துல என்ன கேட்பாங்க, அந்த ஸ்பாட்ல அந்த பேனல் மெம்பருக்கு என்ன மைண்ட்ல ஓடுதுன்னு சொல்லவே முடியாது. நீங்க மெயின்ஸ்க்கு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம், ஏன் மேம் நீங்க இந்த கொஸ்டின் என்ன படிக்க சொல்லல அப்படின்னு யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க். பட் ஃபார் இன்டர்வியூ யூ கேன் நெவர் பிளைண்ட்லி கோ பை எனி பர்சன்ஸ் ஒப்பீனியன். எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு ஜெனரல் ஐடியா கான்வர்சேஷன், நீங்க என்ன உங்க வாயில இருந்து வெளியில விடுறீங்களோ அதுல இருந்து தான் கொஸ்டின் போகுது.
எனக்கு மேம் அதை சொல்லும் போது புரியல, பட் நான் இன்டர்வியூல இருந்தப்ப எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஏன்னா என்னோட காலேஜோட டீன் வந்து சாருக்கு ப்ரொஃபஸரா இருந்தாராம் மெட்ராஸ் லா காலேஜ்ல. சோ அதுல இருந்து தான் அவர் கொஸ்டின் கேட்டாரு, மெட்ராஸ் லா காலேஜ்ல படிச்ச ஒரு லோக்சபா மெம்பர் யாருன்னா சொல்லுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம்? சோ யூ வில் நெவர் நோ. நான் உங்ககிட்ட சொல்லிருந்தேன் இல்லையா, ஒரு ஒரு நீங்க எங்க படிச்சீங்க, அங்க யார் இருக்கா, என்ன இருக்கா, சோ இல்ல உங்ககிட்ட எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அவ்வளோ டீப்பா போவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. எக்ஸ்கியூஸ் மீ நான் மேம், அங்கங்க எடுப்பாங்கன்னு தெரியும், ஆனா தி வென்ட் சோ டீப். எஸ் எக்ஸ்கியூஸ் எஸ் மீ மேம், எஸ். எக்ஸ்கியூஸ், உங்ககிட்ட கேட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா லோக்சபா மெம்பர், அது நீங்க ஆன்சர் பண்ணீங்களா? பண்ணேன். ஓகே மிஸ்டர் பி சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நானு. ஓகே. எஸ் எஸ். சோ அந்த மாதிரிதான் இதெல்லாம் நம்ம வந்து மேம் நீங்க சொல்லி கொடுக்கல அப்படின்லாம் வந்து போக முடியாது. இது நம்மளோட இண்டிவிஜுவல் சர்ச். அதுதான் சொன்னேன் நானு. நீங்க ஓவர் நைட் படிச்சு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நான் ரெடி ஆகுறேன்னா கிடையாது. நானும் தான் ஒரு லிஸ்ட் போட்டேன். ஹெல்த் மினிஸ்டர் யாரு, பினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோமோ அங்க இருந்து தான் they are going and coming back to us. சோ நீங்க படிக்கிறப்போ அகாடமிக் சைட் வந்து ஒரு 50% வச்சுக்கோங்களேன், மீதி வந்து ஒரு 20% உங்களோட ஓவரால் நாலேஜ். அது வந்து இட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். நீங்க என்ன புக் படிக்கிறீங்க, இல்ல வெளியே உங்களை சுத்தி நடக்கிற விஷயம் என்னென்னலாம் வந்து பாக்குறீங்க, எதை அப்சர்வ் பண்றீங்க. இன்னொன்னு, ஒரு விஷயம் கரெக்ட்னு நீங்க சொல்றீங்கன்னா அது ஏன் கரெக்ட்னு உங்களுக்கு சொல்ல தெரியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு கேட்ட ஒரு கொஸ்டின்ல they asked why do you say this, why do you say, அதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு 3 ரீசன் கொடுங்கன்னாங்க. பட் அந்த நேரத்துல வந்து என்ன சப்கான்சியஸா ஐ ஜஸ்ட் said something and I got it out also well. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இதுல இருந்து நீங்க லைஃப்லயுமே கத்துக்க வேண்டிய விஷயம், ஒரு விஷயம் நம்ம பிடிக்குது அப்படின்னு சொல்றோம்னா ஏன் பிடிக்குதுன்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண தெரியணும். your logic should come. இதெல்லாம் தான் வந்து இஃப் யூ வாண்ட் டு பி அ ஜட்ஜ், இந்த பர்சனாலிட்டிஸ்லாம் தான் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கணும். யூ கான் கோ பை த பிளைண்ட் ஒப்பீனியன். ஊரே இதை கரெக்ட்னு சொல்லுது, அப்ப இது கரெக்ட் தான் நீங்க சொல்லவே முடியாது. அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு நீங்க பிரிச்சு ஆராயணும். அதே மாதிரி எனி பர்சனல் டிசிஷன் யூ டேக்கிங் அது முக்கியம். அண்ட் மீதி வந்துட்டு ஒரு 20% உங்களோட பர்சனாலிட்டி எப்படின்றது. யூ ஷுட் ஆல்சோ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். இட்ஸ் ஹை டைம். உங்களுக்கு 7 months பீரியட் இருக்கு. யூ கேன் டூ வண்டர்ஸ் இதை வச்சு. பர்சனாலிட்டின்னு சொல்றப்போ நீங்க பேசுற விதம், நீங்க எவ்வளவு எதிராளி பேசுறத உள்வாங்கிக்கிறீங்கன்ற ஒரு விஷயம், எவ்வளவு ரிசெப்டிவா இருக்கிறீங்க அப்படின்றது வந்து பாக்குறாங்க. அண்ட் ரெண்டாவது, நீங்க ஆன்சர் பண்ணும்போது நீங்க ஒரு விஷயம் உங்களே தெரியாம நீங்க அது தப்பா கூட இருந்திருக்கலாம், நீங்க தப்பா படிச்சிருந்திருக்கலாம். அதை அவங்க சொல்றப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா, அது பார்க்கணும். அந்த இடத்துல வந்து ஈகோயிஸ்டிக்கா போயிட்டு இல்ல நான் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க இருக்கவே கூடாது. Not only for interview, even generally I'm telling, if you're making a mistake, தயவு செஞ்சு வந்து அந்த இடத்துல அதை இன்சல்ட்னு பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணி அதை இன்னொருத்தர் நமக்கு திருத்திட்டாங்கன்னா பி ஹாப்பி. ஒரு புது விஷயம் வந்து நம்ம கத்துக்கிறோம் அந்த நாள். நம்மளே தெரியாம நமக்குள்ள வச்சிருந்த ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை லக்கிலி ஒரு தேர்ட் பர்சன் வந்து நமக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுங்க. ஸோ ஆல்வேஸ் அக்ரி யுவர் மிஸ்டேக்ஸ். அது ஒண்ணு. அண்ட் ஜென்ரலா நீங்க பேசுறப்போ உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்களா, உங்களோட சைக்காலஜி எப்படி இருக்குன்னு. இன்னொன்னு எப்படின்னா, எனக்கு இன்டர்வியூஸ்ல எங்க பேட்ச்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டது, உங்களை சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்றாங்க. they'll kind of like poke you on your heart. எல்லாம் என்ன என்ன கேட்ட கேள்வி, என்ன படிக்கலையா, சொல்லி தரலையா, இப்படி கேட்டாங்க. அப்ப அந்த இடத்துல திஸ் வாஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் த பேனல் மெம்பர். அந்த இடத்துல போயிட்டு நம்ம இரிட்டேட்டடா அப்படின்லாம் we can't say. We should never say that also. இல்ல சார் ஐ ஸ்டடிட், மேபி ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். நீங்க ஹம்பிளா அதை மழுப்ப கத்துக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு உள்ள என்ன இமோஷன்ஸ் வந்தாலும் அதை மாஸ்க் டவுன் பண்ணிட்டு அதை பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஸோ வென் ஐ சே பர்சனாலிட்டி, இந்த சின்ன 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 விஷயம் தான். உங்க பாடி லாங்குவேஜ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நிறைய பேர் தே மிஸ்ட் ஆன் தட். சில பேர் நர்வஸ் ஆனா கை பேசுறது, இல்ல வந்து கொஞ்சம் நெயில்ஸ் பிக் பண்றது, அதெல்லாம் பண்ணுவாங்க. நோ, நீங்க காலேஜ்ல எல்லாம் இருக்கும்போது பிரசன்டேஷன் எல்லாம் எடுத்துப்பீங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஃபார்மலான ஒரு டிமீனர் மெயின்டைன் பண்ணி, அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் சென்ஸ். உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு, கூட இருக்கிறவர் ஒரு பேனல் மெம்பர். அந்த ரெஸ்பெக்ட நீங்க எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். அவங்க டயஸ்ல இல்லன்றதுனால யூ கான்ட் சிட் வெரி ஜாலியா. நோ, you should always have that grip inside of you.
and you should speak politely. You should be receptive to their opinion. அவங்க சொல்றது கேட்டு ஆன்சர் பண்றது, அந்த மாதிரி சின்ன 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 விஷயம் தான். And மீதி 10% it's up to the panel member also. அதுவும் நான் சொல்லிடுறேன். You can do 100% of your effort, but still you may get little under mark. அது வந்து அவங்களோட மூட், அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, பேனல் டைமிங் எப்படி இருக்கு, அதெல்லாம் சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ். அது நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல். 90% நம்ம நல்லா பண்ணுவோமே, மீதி 10% ஆனா நடக்கும். எஸ். Hello, ma'am. Good evening. This is Nityashri here, and congratulations. Thank you. It's a big thing. Actually, நீங்க சொல்றது எல்லாமே ma'am has been telling us for so long. அது ரெண்டுமே ஒரே things ஆ இருக்கும்போது you don't have any idea how much confidence it's giving us. Okay. So இப்போ recently we have been practicing this judgment writing. Can we get your tips on judgment writing as well? Okay. Again, see, as I said earlier, don't go அப்படியே ஜென்ரலா ஜட்மெண்ட் ரைட்டிங்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒன்னு பண்ணாதீங்க. as I said earlier, ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஜட்மெண்ட் ரைட்டிங் எடுக்கிறீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் அதை பத்தின ஒரு ஓவரால் ஐடியா. ப்ரோனோட்னா இந்தந்த இது, பொசிஷன்னா இந்தந்த, டிக்ளரேஷன்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், அடாப்ஷன்னா என்னென்ன ஆக்ட் என்னென்ன ப்ரொவிஷன், அதுக்கேத்த லிமிடேஷன் ஆக்ட் என்னென்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க தனியா ஒரு பேப்பர்லயோ நோட்லயோ எழுதி வச்சிருங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்ன் என்னன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு 4-5 ஜட்மெண்ட் கிராஸ் பண்ணாதான் தெரியும். எடுத்தோடனே நீங்க ஐயோ எனக்கு தெரியல, எனக்கு வரல, நான் 4 படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் ஆகவே ஆகாதீங்க. எனக்கெல்லாம் நான் அந்த பாயிண்ட்ல இருந்தேன். சின்ன சின்னதா when you take small steps only you will get. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஜட்மெண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேஸ்ட்ல போய் நீங்க வந்து பேப்பர்ல கையை வைக்காதீங்க. ஒரு ப்ராப்ளம படிங்க. படிச்சுட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் நான் பேச வேண்டியது இல்ல நான் ஹேண்டில் பண்ண வேண்டியதுன்னு உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். புட் அ பாயிண்ட் ஓவர் தட். நீங்க பெருசா மார்க் பண்ண கூடாது ஆக்சுவலி, பட் ஈவன் இஃப் யூ மார்க் தே won't மைண்ட் ஐ கெஸ். ஸோ மேபி ஒரு சின்ன ஒரு மார்க்கிங் மாதிரி வைங்க. இது ஒரு விஷயம். ஓகே, அடுத்து அப்படியே கீழே போகும்போது இந்த விஷயத்துல the two parties are not agreeing. அப்ப அததான் நான் இஷ்யூவா ஃப்ரேம் பண்ணணும் உங்களுக்கு படிக்கிறப்பவே தெரியும். So when you read the question itself, கடகடன்னு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் எழுதுறதுக்குன்னு don't do. Read the question once, you will understand இது ப்ராப்ளம் இங்க இருக்கு அப்படின்னு தெரியும். And read it again, you will understand where the issue lies. இப்போ வந்து கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து ஒரு மெயின் கீ இன்கிரீடியன்ட் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே வந்துரும். அப்போ நீங்க 4-5 ஜட்மெண்ட் அதை பத்தி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல டைம் வந்து பத்தி ஒரு இஷ்யூவா இருக்கா இல்லையான்னு ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கோ அண்ட் சர்ச். ரொம்ப அதுதான் சொல்றேன்ல, ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு ஒரு சின்ன நாக் இருக்கு. அதை வந்து நீங்க புடிச்சிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ அந்த 4 பேட்டர்னை கிராஸ் பண்ணும்போது மேஜரா கீயா இந்த 4 இஷ்யூஸ் தான் ஹைலைட் பண்றாங்க இந்த பர்டிகுலர் கேஸ்ல அப்படின்னு தெரியும். So when you are reading the question itself in your examination, you will search for those 4 issues. ஓகேவா? அது ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு அவசரமும் இல்லாம உங்க கொஸ்டினை நிதானமா படிக்கும் போது இது விட்னஸ் சைட்ல எழுதிட்டே வாங்க. PW1 PW2 அப்படின்னு நோட் பண்ணிட்டே வாங்க. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சப்போர்ட்டிவா இருக்குன்னு. ஆர் டிவைட் யுவர் ரஃப் ஒர்க் பேஜ் இன்டு ஹாஃப். இந்த சைடுக்கு இன்னென்ன சப்போர்ட்டிவ் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கு, இந்த சைடுக்கு இன்னென்ன சப்போர்ட்டிவ் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கு, டேட்ஸ் என்னென்ன எது நடந்தது, இதெல்லாம் மேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. I don't, I'm not. Yeah, 100%. Yeah, she would have taught already. It's only from her I'm telling all this. So மேம் சொல்லி கொடுக்குற மாதிரி இதுக்கு சப்போர்ட்டிவா இதுக்கு சப்போர்ட்டிவா இதுன்னு எழுதி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் you will get a whole picture. சோ ஏற்கனவே எங்களுக்குலாம் வந்து சார் என்ன சொன்னார்னா, இட்ஸ் நாட் அபவுட் யார சப்போர்ட் பண்ணி யார சப்போர்ட் பண்ணாம நீங்க ஜட்மெண்ட் எழுத போறீங்கன்றத வச்சு they are not going to judge you. If you are going to give a decision in favor of the plaintiff, what are the reasons you point out? That is very important. அததான் அவங்க பாக்குறாங்க. நான் பிளைண்டிஃப்க்கு ஃபேவரா எழுதினேன் அதனால அந்த ஆன்சர் தப்புன்னுலாம் they will never do. அதுதான் நான் இன்டர்வியூக்கு சொன்னப்பயுமே, if you are giving a particular decision, if you are making a particular choice, you should know the reasons behind it, why you are doing it. அப்போ if you're giving a decision in favor of the plaintiff, you should quote the important evidences that is in favor of him. The important arguments or the reasons you are doing so.
that plays a very important role. So format அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் தான்டா. இந்த ரீசனிங்ன்றதுதான் வந்து மெயின். அது நீங்க எழுத 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 it will come automatically. நிறைய பேர் ஃபார்மேட்ட பக்காவா படிச்சிருப்பாங்க, ப்ராப்ளம பார்த்துட்டு ஏதோ ஒரு கதை எழுதிட்டு 4 ப்ரொவிஷன்ஸ் கோட் பண்ணுவாங்க. தட்ஸ் நாட் வாட் they want. they want you to give proper reasons. ஏன் இத பண்ணீங்கன்னா you should know. That's important quality of judge illa. We can't go by our opinions. We should Yes. know to reason us. Yeah. Thank you so much. Thank you so much for your insights. Actually, Thank நீங்க you. சொன்னது எல்லாமே மேம் வந்து கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்குது. அதனால we feel like we're in good hands after this session. அதுதான் like it's my takeaway. No, I'll tell you, Nitya, you are in the most safest hands with regards to civil judge exam. Yeah, ஏன்னா I'm so I'll tell happy you, after this session. yeah. அது வந்து நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு or to the people who I know, I am recommending law experts MV. உண்மையா Yeah. சொல்றேன், to teach someone is never a job. அது யார் ஒருத்தவங்க ரொம்ப கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ they'll definitely succeed as teachers. I'll tell you, Malathi ma'am and sir, they are 110% worth the trust you put in them. True that. Thank you so ஆமா, much. yeah. So அதெல்லாம் வந்து நீங்க யோசிக்கவே வேணாம். You are in the safest hands. Thank you and congratulations. Thank you, ma'am, Thank you. as well. Thank you. சோ எனக்கு நித்யா கொஸ்டின்ல இருந்து தெரிஞ்சது என்னன்னா, நித்யா ஆக்சுவலி டிராவலிங் with us for a long time. She started a preparation long back. அப்படியே நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிறைய நியூ ஜாயினிஸ் எல்லாம் இருக்காங்க. கண்டிப்பா நானுமே ஒரு இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும். இவங்க எல்லாம் சொல்றாங்களே, ஆனா யூடியூப்ல வேற மாதிரி இருக்கே, இல்லைன்னா வந்து இவங்க சொல்றதெல்லாம் பண்ணா பாஸ் ஆயிடுவோமா, அப்படி கண்டிப்பா இருக்கும். சோ அந்த கான்பிடன்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. Yeah, sure. That's the thing. So இது சேர்ந்தது வர்த்தா அப்படின்னே நம்ம கேட்டுடலாம். யாராவது அந்த மாதிரி இருந்தா கொஸ்டின் கேட்டுடுங்க. கண்டிப்பா நான் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. Ma'am. வீடியோ கண்டிப்பா அதை கேளுங்க. அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா ஆன்சர் பண்ணுங்க பவி. அதுதான் நமக்குமே Sure, வேணும். ma'am. Sure, சரிங்களா? definitely. கேட்டுடுங்க Yes. please. And for your kind information, நான் ஒன்னு சொல்றேன். இது வரைக்கும் நான் மாலதி மேம நேர்ல பார்த்தது இல்ல. நீங்க நம்புவீங்கன்னா, I'm an online student of hers. கரெக்டா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணேன். ஸோ ஐம் நாட் லைக் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டர், இல்ல வந்து யாரோ தெரிஞ்சவங்க, அந்த விஷயமே கிடையாது. ஷி நியூ மீ அஸ் அ ஸ்டூடெண்ட் அண்ட் வென்எவர் ஐ கால்ட் ஹர், there's not even a day அவங்க ஃபோன் பிக்அப் பண்ணல, இல்ல எனக்கு ஆன்சர் பண்ணல, கிடையவே கிடையாது. சின்ன 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 டவுட்ஸ் இருந்தாலும் ஐ கால் ஹர். ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அந்த டெம்பர்மெண்ட்டை லூஸ் பண்ணாம ஷி ஆன்சர்ஸ். அது உண்மையாவே எனக்கு மேம் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த பொறுமை இருக்காது. பட் யூ ட்ரீட் எவ்ரி ஒன் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. அதெல்லாம் வந்து திங்ஸ் ஐ அட்மயர் அண்ட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. ஸோ ஒரு நியூ கமர் நானு, யாருமே இது வரைக்கும் நேர்ல பாக்கல. எனக்கு இவ்ளோ மேம் சப்போர்ட் கொடுக்க முடியும்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் எப்படிங்க கொடுக்காம போவாங்க. But exactly, you can ask me. Actually, like, I feel law experts as a family. ஓகேங்களா? சோ எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் if I take a class, I automatically smile. அது வந்து நான் சொல்லியிருக்கேன், பேஷன்னால I'll be very happy. Yes. So Pavi, it's not like someone I don't know you. It's like I have traveled so many months with you. So I know, almost you have become my close circle. All Yes, of yes. the students. திலீபா இருக்காங்க, அவங்க, அதுக்கப்புறம் ஜாய்ஸ் மேம், நிறைய பேர் விட்டிருந்தாலும் சரி, நிறைய பேர் they are really my family தான். ராணி இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க எல்லாருமே, நித்யா, நிறைய பேர். So I'm happy to have you people, உண்மையே சொல்ல போனா. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. So any other questions? மேம் ஒரே ஒரு क्वेश्चन மேம். மேம் கேளுங்க ப்ளீஸ். மேம் டைரக்ட் இன்டர்வியூல வந்து எந்த லாங்குவேஜ் வந்து நம்ம ஆன்சர் பண்றது கரெக்டா இருக்கும் நீங்க பார்த்த வரைக்கும், இங்கிலீஷ் ஆர் தமிழ்? ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இங்கிலீஷ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். பட் எனக்கு வந்து பேனல் மெம்பர் என்ன சொன்னாங்கன்னா, we want you to be bilingual-னாங்க. உங்களுக்கு தமிழும் பேச தெரியணும், இங்கிலீஷும் பேச தெரியணும். ஏன்னா லோவர் கோர்ட்ஸ்ல யூஸ் போத் இன்டர்சேஞ்சபிளி இல்லையா? அதனால நீங்க எதுல பண்ணாலும் அவங்க ஜட்ஜ் பண்ணவே போறது கிடையாது. நீங்க கம்ஃபர்டபுளா நீங்க தமிழ்லயும் பண்ணலாம், இங்கிலீஷ்லயும் பண்ணலாம். ஆனா வந்து என்ன சொன்னா, ரெண்டுத்துலயுமே ஓரளவுக்கு நான் கம்ஃபர்டபுள்ன்றத நீங்க போர்ட்ரே பண்ணிக்கணும். என்னால தமிழ்ல மட்டும்தான் பேச முடியும், இங்கிலீஷ்ல முடியாதுன்னு உங்க வீக்னஸ் வெளில அவ்வளவு சீக்கிரம் காமிச்சிடாதீங்க. அதே மாதிரி
இங்கிலீஷ்ல தான் பேச முடியும், தமிழ்ல என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க எது கொடுத்தாலும் நான் ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் யூ ஷுட் மெயின்டைன். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் Yeah. அவங்க இங்கிலீஷ்ல மேம் ஐம் கொஸ்டின் ஹேவிங் அ நம்ம டவுட். தமிழ்ல ஆன்சர் பண்ணலாமா? அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. அவங்கதான் வந்து சொல்றாங்கல்ல we want you to be bilingualன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களே தமிழ்ல தான் கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களை தமிழ்ல நீங்க பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. அண்ட் இட்ஸ் நாட் லைக் நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும் தமிழ்ல தான் பேசணும்ன்ற கட்டாயம் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அகைன் we are living in தமிழ்நாடு. we have to judge both the languages equally இல்ல. அதனால language is never the barrier. பட் எப்ப பேரியர்னா என்னால மேனேஜ் பண்ண முடியாதுன்றப்பதான் அது கொஞ்சம் கஷ்டம். சோ ரெண்டுத்தையுமே வந்து என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும்ன்றத நீங்க காட்டிட்டீங்கன்னா போதும். மேம் ஐம் ஹேவிங் அ டவுட். 1 minute ராகவி, அது மட்டும் நான் கன்வே பண்ணிடுறேன். அவங்களோட ஆடியோ இஷ்யூஸ் இருக்கா, கேட்க முடியலையா? என்னன்னா அவங்களுக்கு சிலபஸ் பார்த்தா பயமா இருக்கா. அது கண்டிப்பா இருக்கு. சிலபஸ் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சோ நான் எப்படி வந்து இன்னைக்கு என்னோட ரொட்டீன் எப்படி நான் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, யாரு கேட்டவங்க இருந்தாலும் மே ஐ நோ தேர் நேம் மேம் so that I could address them. நேம் இஸ் குணா, ஐ திங்க். குணா. ஓகே, சோ குணா, நீங்க வந்து சிலபஸ் நிறைய இருக்குன்னு பார்த்து மிரண்டுறாதீங்க. ஏன்னா வந்து அப்படி பார்த்தா லைஃப்ல நம்ம இன்னும் எத்தனையோ வருஷம் ஓடணும். மிரண்டுட்டு விட்டுட்டு போயிட முடியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஜாலியா இருக்கும், அடுத்து வரப்போறது ஜாலியா இருக்கும். நெவர். லைஃப் கெட்ஸ் ஹார்ட் ஆன் யூ. அதனால சிலபஸ பார்த்துலாம் மிரண்டு போகவே போகாதீங்க. அண்ட் உங்களுக்கு பயமா இருக்கா? நீங்க பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணா முடியாத சிலபஸே கிடையாது. ஓகேவா? இத்தனை பேஜஸ் இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு போய் உட்காருங்க, ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வைங்க. டேக் அ பேப்பர், நான் இதை படிக்கணும்ப்பா அப்படின்னு ஹானஸ்டா ஒரு லிஸ்ட போடுங்க. நிறைய டைம் இருக்கு. இன்னும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கூட விடல, நீங்க இவ்வளவு போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி பயப்படுறீங்க. நீங்க மேபி ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து நான் இன்னும் சின்சியரா எதுவும் பண்ணலையோ அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கலாம். பட் அதெல்லாம் பரவாயில்ல. இட்ஸ் ஓகே, கான் இஸ் கான். இதுக்கு மேல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன தெரியும் எது தெரியாது, நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஹானஸ்டா ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதுங்க. இதுக்கு இவ்வளவு டைம் ஆகும், இதுக்கு ஒப்பா ஒரு நாளைக்கு நான் இத்தனை ஹவர்ஸ் டெடிகேட் பண்ணனா இத்தனை மந்த்ஸ்க்குள்ள என் சிலபஸ் முடிச்சிட முடியும்னு ஒரு யூ ஷுட் ஹாவ் அ விஷன். சரிங்களா? அது நீங்க பர்சனலி போட்டாலே யூ கேன் பினிஷ். ஸோ சிலபஸ பார்த்துலாம் வந்து மறலாதீங்க. அது எப்படின்னா போக போக கரைஞ்சிரும் தானா. இட் ஆல் நீட்ஸ் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட். ஓகே, சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ராகவி ப்ளீஸ் கேளுங்க. ஸோ மேம் இப்போ நம்ம மெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அக்யூரேட்டா நம்ம எழுதணும்ன்ற எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா, இல்ல டீடைல்ஸ் ஃபார்மேட்ல நம்ம எழுதணும்? நீங்க எப்படி மேம் எழுதணும்? Okay, to be very honest, Raghavi is my classmate from college, I suppose. Is it not, Raghavi? Yes. Yes. So she's my close friend. Ama, she's my close friend. Ama. ராகவி, அப்ப நீங்க ஒரு கால் போட்டே விலாவாரியா கேட்டிருக்கலாமே. மேம் அஃப்கோர்ஸ் மேம் கால் பண்ணி கேட்கலாம். பட் நான் இங்க கேட்கும்போது தானே மேம் மத்தவங்களுக்கும் தெரியும். ஆசம், சூப்பர் சூப்பர். ஓகே, யா. சோ இது வந்து மீதி பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள். நான் என் ஃப்ரெண்ட ட்ரஸ்ட் பண்ணி ஒரு சேஃப் ஹேண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன். ராகவி. எஸ். சோ ராகவி, நீங்க கேட்ட மாதிரி ஸ்பெசிபிக்கா இருக்கணும்னா, இப்போ நமக்கு ஒரு கான்செப்ட் படிக்கணும்னா பேஜ் லிமிடேஷன் அங்க கண்டிப்பா இருக்கு. நான் இந்த எக்ஸாம பார்த்த வரைக்கும் எப்படின்னா you cannot write like 10 pages. எனக்கு நிறைய தெரியும், நான் 10 பேஜ் எல்லாம் கிடையாது. இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு இதுக்கு 4 பேஜ் தான் அப்படின்னு அவங்களே லிமிடேஷன் கொடுத்துடுறாங்க. சோ அந்த 4 பேஜ்குள்ளயோ இல்ல ஒரு 3 பேஜ்குள்ளயோ அதை நீங்க டீடைல் மாலதி மேம் கேட்டுக்கோங்க. சோ 10 மார்க்ஸ்க்குனா they are giving maximum 4 pages மேம். எஸ், ரைட். எஸ், 4 pages கொடுக்குறாங்க. 5 மார்க்குக்கு 2 I guess. சோ 10 மார்க்ஸ்க்கு இத்தனை பேஜஸ் இருக்குன்னா அத்தனை பேஜஸ்க்குள்ள உங்க ஆன்சரை நீங்க கன்ஃபைன் பண்ணிக்கணும். சோ உங்க ஹேண்ட் ரைட்டிங் சைஸ் இட் மேட்டர்ஸ். நீங்க பெருசா எழுதுறீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் எது இது இருந்தா போதும்பா அப்படின்னு நமக்கு இருக்கும்ல 10th 12th எல்லாம் அந்த கீவேர்ட்ஸ் அது நீங்க ஹைலைட் பண்றீங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க. இல்ல உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே வந்து ஃப்ரீயா இருக்கு, யூ கேன் ரைட் அ லாட் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கோட் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் தென் கோ டு த ரெஸ்ட். டோன்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் ஸ்டோரி. நம்ம எஸ்ஏஸ்லாம் எழுதுற மாதிரி எழுதாதீங்க. கீ பாயிண்ட்ஸ் அழகா நச்சுன்னு எழுதிட்டு ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட். ஆல்சோ இப்போ நம்ம பொதுவாகவே வந்து எல்லார் வீட்லயுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த சென்ஸ் நம்ம டே ஃபுல்லா படிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க.
ஸோ நீங்க ஓகே அதை எப்படி எந்த மாதிரி நம்ம அதை இப்போ இந்த டைம்குள்ள படிக்க முடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதுமா, இல்ல சின்சியராகவே இத்தனை ஹார்ஸ் படிச்சாதான் இதுல சக்சீட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? Okay, with regards to that question, Raghavi, I am a person who don't believe like இத்தனை ஹார்ஸ் படிச்சாதான் வந்து நம்ம I believe quality over quantity. சரியா? நீங்க 1 hour உட்காந்து ஃபோக்கஸ்டா படிச்சு போய் 100 மார்க் வாங்கலாம். And 2 hours 3 hours உட்காந்து படிச்சுட்டு போய் you can also fail the exam. It can work either ways. So you should know நமக்கு வந்து இந்த கெப்பாசிட்டியில நம்ம இந்த பாயிண்ட்குள்ள நம்ம இவ்வளவு படிப்போம், அப்ப நமக்கு இவ்வளவு டைம் போதும் அப்படின்னு அதுல ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நீங்க ஒரு நாளைக்கு 10 hours 12 hours உட்காந்து you should dedicate your time எல்லாம் எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. You can finish in 4 hours, then why not? முடிச்சுட்டு போய் படம் பாருங்க, மைண்ட ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க, ஃப்ரீயா இருங்க. It's not like, ஓகே, see, தேங்க்யூ. one misconception which I want to break is எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்ததுன்னா எந்த நேரமும் புக்கும் கையுமா இருக்கணும், நீங்க வேற எக்ஸாக்ட்லி. டைவர்ஷனே இருக்க கூடாது, டிவி பார்க்க கூடாது அப்படின்னு எல்லாம் வந்து they will think, but that's not the case. உங்க மைண்ட நீங்க ஹெல்தியா வச்சுக்க என்னென்ன பண்ணணுமோ do all that. Any other question? எஸ் மேம். ஓகே, கேளுங்க. குருப்ரியா கேளுங்க. குட் ஈவினிங் மேம். Good evening. நீங்க கேஸ் லாஸ்லாம் வந்து எப்படி ரிலேட் பண்ணி கோட் பண்ணி எழுதுனீங்க, ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? ஓகே, சோ கேஸ் லாஸ பொறுத்த வரைக்கும் நீங்க மெயின்ஸ் லா பேப்பர் 1 தானே இப்ப கேக்குறீங்க? எஸ் மேம். ஓகே, லா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாஸ்ட் சிலபஸ் இல்லையா? சோ டோன்ட் கோ வித் நிறைய கேஸ் லாஸ். ஏன்னா படிக்கிறப்போ ரொம்ப ஆர்வமா வந்து ஒரு 10 மார்க்குக்கு நான் 2 கேஸ் லாஸ் எழுதுவேன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிவிஷன் போகிறப்ப நமக்கு 1 ஞாபகம் இருந்தாலே அது ரொம்ப பெருசு. சோ நீங்க எவிடன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஐ டெல் யூ ஒரு 10 கீ கேஸ் லாஸ் எடுத்துக்கோங்க, அது மோர் தென் எனஃப். நீங்க அதை ப்ராப்பரா போய் எழுதினாலே பெருசு. கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் வச்சுக்கோங்க. டோன்ட் ஓவர் ஃபீட் யுவர் பிரெயின் வித் அன்னெசரி திங்ஸ். ரொம்ப டிரா டவுன் பண்ணி அந்த எசன்ஸ மட்டும் நீங்க அங்க அந்த இடத்துல ப்ராப்பரா ப்ரெசென்ட் பண்ணிட்டா போதும். ரொம்ப ஆஸ்டன்டேஷியஸா நான் எழுதுறேன், சூப்பரா எழுதுறேன்ற பேர்ல வந்து மைண்ட் உங்க மெமரியை போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ மேம். ஓகே ஓகே. ஹலோ மேம். ஹலோ ஹலோ மேம், ஒரு டவுட் மேம். சொல்லுங்கப்பா. மேம், இப்போ சிபிசி சிஆர்பிசி அதெல்லாம் வந்து கொஞ்சம் லார்ஜா பெரிய பிக் சப்ஜெக்டா இருக்கு மேம். அது வந்து எப்படி மேம் ஸ்டார்டிங் எண்ட் வரைக்கும் ஃபுல்லா நீங்க கவர் பண்ணீங்களா, இல்ல மேம் நடத்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்க பண்ணீங்களா படிச்சீங்களா? ஓகே, வெரி ஹானஸ்ட்லி நீங்க என்ன ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் என்னால முடிஞ்சிருக்காது. பிகாஸ் ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஸோ ஐ வென்ட் பை வாட் மேம் செட். மேம் வந்து இப்போ இது படிங்க, இது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் என் ப்ரையாரிட்டி அதுவா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒண்ணுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டூடெண்டா இருக்கும், நமக்கு ஒரு சில விஷயம் இப்பதான் கத்துப்போம். பட் அவங்க வந்து ஷீ இஸ் அ டீச்சர், அவங்க நிறைய பேட்ச் ஹேண்டில் பண்ணிருக்காங்க, கொஸ்டின் பேங்க்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. தே ஹாவ் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பீப்புள் ஹூ ஆர் கரெக்டிங் ஆல்சோ. சோ அப்ப அவங்க ஒரு டாபிக் சொல்றாங்கன்னா நீங்க கண்டிப்பா நம்பி அதை ஃபர்ஸ்ட் நான் அதை படிக்கிறேன், அதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் ஸ்டிக் டு இட். ஓகேயா? சோ நீங்க வந்து ஜெனரலா நான் சிஆர்பிசி எடுக்கிறேன்னா ஃப்ரம் த டெஃபினிஷன்ல இருந்து எண்ட் டு எண்ட் படிப்பேன்னா நோபடி கேன் டூ. அது ஹியூமன் பிரெயினுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. நீங்க இப்ப பிரசிடென்ட் ஜட்ஜஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் எல்லா ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் யாருக்குமே ஞாபகம் இருக்காது. they'll have the barrack with them. கீ ப்ரொவிஷன்ஸோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எப்படி அது வந்து they will know. இப்ப உங்களுக்கும் நீங்க அது இருக்கான்றதுதான் they are checking. they are not checking your memory there. they just checking your ability to interpret a particular provision. இந்த ப்ரொவிஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு அதோட உள்ள அர்த்தம் எல்லாம் வந்து கரெக்டா தெரியுதான்றதான் பாக்குறாங்க. மெமரி they are not testing. ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். Sure. Good evening, ma'am. Good evening, Sindhu. சொல்லுங்க. Myself Sindhu Nadi, ma'am. சொல்லுடா. மேம், ப்ரிலிம்ஸ்ல வந்து எப்படி நம்ம வந்து டைம் கீப் அப் பண்ணணும்? ப்ரிலிம்ஸ்க்கு டைம் கீப் அப் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காது கண்ணா. ஏன்னு கேட்டீங்கன்னா எம்சிக்யூ தானே. சோ ஓகே, நீங்க அது ஒரு சேலஞ்சா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியுமோ அதை கரெக்டா வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல சின்னதா ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. தெரிஞ்சதை ஃபுல்லா முடிச்சுட்டு தென் கோ டு த கொஸ்டின்ஸ் விச் யூ டோன்ட் நோ.
ஆர் விச் ஆர் நாட் ஷுர் ஆஃப், அதுக்கு நிதானமா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் இந்த கொஸ்டின் ஓகே, எனக்கு நான் பண்ண மிஸ்டேக் வந்து பாக்ஸோ ஆக்ட்ல ப்ரிசம்ஷன் என்னன்னு கேட்டாங்க. நான் வந்து நன் ஆஃப் தி அபவ்னு டக்குன்னு என் மைண்ட் அவங்க கொடுத்துருக்கிறது இல்ல கரெக்ட்னு, பட் ஆல்ரெடி அங்க எக்ஸிஸ்டிங் ப்ரிசம்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி அவசரப்பட்டு எனக்கு தெரியும்னு ஓவர் கான்பிடென்ட் ஆகும். யூ ஷுடன்ட் டூ தி மிஸ்டேக். சோ நிதானமா கொஸ்டினை படிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் கரெக்டா அதை ஆன்சர் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு கடைசியா வந்து டைமை ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டை கடைசியா ஃபில் பண்றேன்ற மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஹாஃப் ஆஃப் தி எக்ஸாம்க்கு மேல யூ ஷுட் ஸ்டார்ட். ஓகே, தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்காச்சும் நீங்க வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல ஃபில் பண்ணி வச்சிருக்கணும். தெரியாத கொஸ்டினுக்கு நான் வந்து கொஞ்ச நேரம் கேட்ச் பண்ணேன்னா ஒரு half an hour முன்னாடியே ஃபினிஷ் இட் ஆஃப். So time will not be a constraint in prelims, but அப்படி இருக்குன்னா this should work. ஓகே மேம். Okay. மேம் சொல்லுங்க பிரியா. மேம் எம்சிக்யூல கேஸ் லாஸ் கொடுக்குறாங்களா மேடம், ஆப்ஷன் எந்த கேஸ்ல வந்து ரிலேட்டடா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அது நம்ம அந்த கேஸ் லாஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல, அது எப்படி மேடம் ஹேண்டில் பண்றது? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் கேஸ் லாஸ் வந்து எக்ஸெப்ஷனலா 1-2 தான் கேக்குறாங்க. சரியா? நீங்க வந்து அதுல டைம் வச்சு வேஸ்ட் பண்றதை விட ப்ரொவிஷன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போலாம். இப்ப ப்ரிலிம்ஸ்ல வந்து 100 out of 100 எடுக்கணும்ன்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்க ஒரு சேஃப் பிளேஸ்ல ஒரு 70 to 80 போயிட்டீங்கன்னா you're safe. So first focus on law, provisions, அதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப உங்களுக்கு டைம் நிறைய இருக்குன்னா go to the case laws. அதெல்லாம் விட்டுட்டு நானுமே ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த டவுட் தான், கேஸ் லாஸ் நிறைய இருக்கு, எந்த கேஸ் லா கேக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. டோன்ட் வரி அபவுட் இட். வரலன்னா அதை தூக்கி போட்டுட்டு வர்ற ஒரு 80 questions வச்சு கோ அஹெட். சோ இட்ஸ் நாட் லைக் 1-2 தாண்டம்மா கேஸ் லாஸ் எல்லாம் கேக்குறாங்க. சோ டோன்ட் வரி அபவுட். 2 மார்க் போனா போகுது. 2 மார்க் விட்டு நம்ம 10 மார்க் எடுத்துக்கலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. Sindhu and Priya Arun. Priya Arun, Sindhu, I think she's a new student. She's a Yes, first ma'am. month. So அதனால she asked that. Okay. I think so. ஏன்னா Okay. வந்து பிலிம்ஸோட ஸ்ட்ராட்டஜி we discussed. So அந்த பயம் உங்களுக்கு இருக்குன்றது எனக்கு இப்ப தெரியுது. ஓகேங்களா? Okay, okay. 2019ல தான் உங்களுக்கு பேராகிராஃபா கேட்டாங்க. அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. ஆமா. ஓகே, சோ ஐ லெட் யூ நோ. அது ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு பயம் இருக்குன்னு. இன்னொன்னு வந்து பிரியா அருண் கேட்டீங்க பாத்தீங்களா, கேஸ் லாஸ். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸுங்களா பிரியா அருண்? ஆமா மேடம், இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கோங்க. ஓ அப்படிங்களா? ஓகே, அப்பனா ஆன் தி கோ. ஆக்சுவலி ஷி ஹஸ் given a very good point. நம்ம கிளாஸ்லயும் ப்ரிலிம்ஸ் டைம்ல we don't cover கேஸ் லாஸ். கேஸ் லாஸ் உங்களுக்கு எம்சிக்யூல தான் வரும். டெஸ்ட் எடுத்தவங்க யாராவது சொல்லுங்க, கேஸ் லாஸ் எங்க வரும்? எம்சிக்யூல வருமா, கிளாஸ்ல நிறைய வருமா? எம்சிக்யூல வரும். லாஸ்ட் 10 questions மேம். லாஸ்ட் 10 questions எப்பவுமே கேஸ் லா வச்சிருப்போம். ஏன்னா ரொம்ப முக்கியமா ஏதாவது 1-2 வந்துருச்சுன்னா அதுக்கு வேண்டி. சோ ரைட்லி ஷி பாயிண்டட் அவுட். அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க குடுக்குற அந்த 80% கவர் பண்ணுங்க. ஆசம் தான். Thank you so much. அப்ப அந்த கேஸ் லாஸ் குடுக்குறாங்களா நம்ம அதை அட்டெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நான் உங்ககிட்ட சொல்றேன் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா மேம்? வேற குட் ஈவினிங் ஏதாவது? மேம். Good evening. Good evening. Ma'am, good evening. First of all, congratulations. Thank you. Thank you. Congratulations. Thank you. Ma'am, I had one doubt regarding mains examinations. சரி, okay. Okay. ஒன்றும் இல்லை, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல ஆர்பிட்டர் டிக்டம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. Okay. லைக் லீகல் மேக்ஸிம்ஸ் ஆர் திருக்குறள், சில ஜட்மெண்ட்ஸ்ல இல்ல மெயின்ஸ் பேப்பர்ல திருக்குறளோ இல்ல லீகல் மேக்ஸிம்ஸோ இல்ல வேற எனிதிங் தமிழ் போய்ட்டு சம்திங் அது மாதிரி ஏதாவது கோட் பண்ணி எழுதுனீங்களா? அப்படி எழுதுனா நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மத்த பேப்பர்ஸ் No. விட நம்ம No, டிஃபரன்ஷியேட் actually நீங்க கேக்குற இல்ல அப்படி questions அப்படி correct. பிரசன்ட் பண்ணலாமான்னு கேக்குறேன். Yes, I'll get your ஓகே. question. இப்போ காலேஜ் லெவல்ல அந்த லெவல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்லாம் வச்சிருந்தோம்னா they will indeed look up to us. அது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா இந்த எக்ஸாம பொறுத்த வரைக்கும் it's better you don't do that. ஏன்னா அது எப்படின்னா நமக்கு லீகலி கவர் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இதை கவர் பண்ணும்போது ஓகே ஏதோ கதை அடிச்சிருக்காங்கன்றத அவங்க யோசிப்பாங்க. ஃப்ரம் a person who is correcting அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ இந்த ஸ்டூடெண்ட் வேற விஷயம் எல்லாம் கோட் பண்ணிருக்கலாமே, ஏன் அதை விட்டுட்டு இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ சேஃப்லி டோன்ட் கோ டு தட் பார்ட். முடிஞ்ச அளவுக்கு யூ கேன் ரைட் கேஸ் லாஸ், யூ கேன் ரைட் த ப்ரொவிஷன்ஸ் ரெலவென்ட் டு இட். இப்போ ரீசன்ட் கேஸ் லாஸ் கூட வந்து நீங்க கரெக்டா கோட் பண்ணலாம். பட் டோன்ட் கோ வித் திருக்குறள் கோட்ஸ், ஃபேமஸ் பர்சனாலிட்டி சொன்னது, அதெல்லாம் டோன்ட் கோ.
மேபி மேபி அந்த கொஸ்டினை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு அந்த திருக்குறளோ லீகல் மேக்ஸிம்ஸோ இருக்குங்கிற பட்சத்துல அது கோட் பண்ணலாம். மேபி ஐ மீன் அந்த பேப்பர் எவல்வேட் பண்றவங்கள ஈஸியா கன்வே பண்றதுக்காக ஜஸ்டிஃபை அப்படி பண்றதுக்காக நீங்க அப்படி கோட் வந்து பண்ணலாம். இம்ப்ரெஸ் பண்றதுக்கு திருக்குறள்ல உங்களுக்கு இன்டர்வியூல கேட்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆமா மெயின்ஸ்ல போட்டுறாதீங்க திருக்குறளை. ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லயே இருக்கு பைலிங்குவலா நீங்க அங்க எதுவுமே எழுதக்கூடாதுன்னு. பேப்பரே இவாலுவேட் பண்ண மாட்டாங்க, அடிச்சிருவாங்க. ஓகே, தேங்க்யூ. சரிங்களா? ப்ளீஸ் பண்ணிடாதீங்க. ஆமா தேங்க்யூ. ஓகே. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்க மேம், இப்ப ஜட்மெண்ட்லாம் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க? என்ன எவ்வளவு நேரம் நம்ம எடுத்துக்கணும்? டெய்லி எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணணும்? அது மாதிரி ஓகே ஏதாவது? ஓகே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ஐ டேக் 1 hour டு ரைட் அண்ட் see the judgment. சரிங்களா? அது வந்து ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஜட்மெண்ட் ரைட்டிங் பத்தி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 2 to 3 hours ஆஃப் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ப்ரொவிஷன்ஸ்ன்றது நீங்க அது கூட நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனா எப்படி அந்த அது வந்து எப்படின்னா ஒரு அழகா ஸ்டிச் பண்ணி வச்ச ஒரு கிளாத் மாதிரி. நீங்க எந்த நூலை எந்துக்கு அப்புறம் அழகா வந்து கொண்டு வரீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். அது நீங்க படிக்க 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 தான் வரும் ஜட்மெண்ட் ரைட்டிங். அதாவது ஒரு இஷ்யூ பத்தி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூல வந்து பேச விட்டதை நீங்க போய் தேர்ட் இஷ்யூல போட்டா எக்ஸாமினர் இரிட்டேட் ஆயிருவாங்க. ஏன் இது நீங்க அங்கேயே ஹேண்டில் பண்ணிருக்கணுமேனு. சோ அந்த ஆர்டர் ஆர்கனைஸ் பண்ணி நீங்க எழுதணும்னா யூ ஷுட் கோ த்ரூ அ லாட் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் previously. And நீங்க written practice is very important and make sure you invest 2 to 3 hours a day for judgment writing. Equal time for everything. அதாவது புக்ஸா ப்ரிப்பேர் பண்ணீங்களா? ஸ்பெஷலா புக்ஸா எடுத்தீங்களா இல்ல ஆன்லைன் மெட்டீரியல் வச்சு அப்படியே போயிட்டு இருந்தீங்க? No, actually நான் வந்து என்னோட சோர்சஸ ட்ரஸ்ட் பண்ணதை விட மேம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் போடுவாங்க. அண்ட் அவங்க சார் கொடுக்குற ரீசன்ட் கேஸ் லாஸ் அந்த ஜட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கரண்டா இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து அந்த காலத்துல இருந்த கேஸ் லாஸும் புக்ஸ்ல கோட் பண்ணிருக்கதை எழுதலாம். பட் தமிழ்நாடுல இருந்ததை கரெக்டா மேமோ சாரும் அந்த டைமிங் எடுத்து கொடுப்பாங்க. யூ பெட்டர் கோட் தட். That will be more impressive on your paper. Okay. Thank you. Sure. Ma'am, good evening, ma'am. Good evening. Ma'am, congratulations. Thank you. மேம் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இப்போ லா பேப்பர் 1 எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேரக்ஸ் மட்டும் படிச்சா போதுமா இல்ல வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணணுமா மேம்? ஓகே. நீங்க எப்படி வந்து அதை படிச்சீங்க? நீங்க ஸ்டாண்டர்ட்ஸ் புக்ஸ் ஏதாச்சும் ரெஃபர் பண்ணீங்களா இல்ல பேரக்ஸ் மட்டுமே நமக்கு வந்து ரிப்பீட் ரிவிஷன்ஸ் வந்து வச்சிட்டு இருக்கும்போது நமக்கு அது மட்டுமே போதுமா அப்படிங்கறது வந்து டவுட். ஓகே, நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு கேக்குறீங்களா மெயின்ஸ்க்கு கேக்குறீங்களா? ரெண்டுமே மேம், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டா ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரி தான் போகணும். ஸோ கோ வித் பேரக்ஸ். தட்ஸ் வாட் ஒர்க்ட் ஃபார் மீ. But if Malathi ma'am or sir is giving a better thing, go with that also. But for me, I relied on Barack for prelims. சரிங்களா? அது prelims வச்சுக்கிட்டு சைட் பை சைட் கொஸ்டின் பேங்க் வந்து ஒர்க் அவுட் பண்ணது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா மெயின்ஸ்க்கு ப்ளீஸ் டோன்ட் கோ வித் யோர் பேரக்ட். அதாவது எனக்கு இந்த கான்செப்ட் பத்தி எதுவுமே தெரியல, நான் லாஸ்ட் மினிட்ல எனக்கு அதை கத்துட்டே ஆகணும்னா மேபி பேரக்ட பார்த்துட்டு போங்க. ஆனா பேரக்ட் தான் என்னோட சோர்ஸ் ஆஃப் நாலேஜ்னா இட் வில் நாட் ஒர்க். யூ ஷுட் கோ டு டெக்ஸ்ட் புக்ஸ். ஏன்னா நீங்க பேரக்ட்ல படிக்கிறப்போ பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா காலப்போக்குல அந்த லா எப்படி எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணிருக்காங்கன்றது யூ வில் கெட் இட் ஒன்லி வென் யூ டச் த டெக்ஸ்ட் புக். இந்த லாஸ் எல்லாம் இருக்கு, இந்த பிரசிடென்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப எமர்ஜென்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கன்ஃபிளிக்டிங் டிசிஷன்ஸ் இருக்கும். அது நீங்க ஆர்டிகல் 368 மட்டும் போனீங்கன்னா யூ வில் நாட் நோ அபவுட் இட். இப்ப எக்ஸாமினர் மெயின்ஸ்ல வந்து தியோரிட்டிக்கலா எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இஃப் யூ ரைட் தி ஆர்டிகல் நோ ஒன் வில் கிவ் யூ த மார்க். You must know how it evolved over time. என்னென்ன interpretations மாறிச்சு, என்னென்ன opinions மாறிச்சு, at the moment எப்படி which stands, அதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கும் போது தான் வரும். So for prelims go with the Barack and for the mains go with the textbooks. Please rely on your textbooks. Thank you ma'am, thank you so much. Hi ma'am. Hi Chandini. Hello. Hi. Congrats ma'am. Thank you. எனக்கு ஒரு டவுட். இப்போ மெயின்ஸ் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு எத்தனை கேஸ் லாஸ் எழுதுனா அவங்க மார்க் அதிகமா கொடுப்பாங்கன்னு ஏதாவது இருக்கா?
அது ஒரு ப்ரிசைஸ் நம்பர்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் இப்போ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கீ கேஸ் லா சார் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, நீங்க அதை மட்டும் பிக் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் எல்லாம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கேஸ் லாஸ் வந்து அது ஒரு ஆப்ஷனலான விஷயம் தான். சரியா, த மோர் யூ ரைட் இட்ஸ் பெட்டர் அப்படின்ற கணக்கு தான். ஆனா நம்ம பேசிக்க விட்டுட்டு கேஸ் லா எழுதுனா மார்க் கிடைக்குமானா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். கேஸ் லாஸ் வந்து அடிஷனலா செரி ஆன் த டாப் வைக்கலாமே தவிர்த்து நீங்க கீழே கேக்கே இல்லாம வெறும் செரி வச்சா ஒர்க் ஆகுமா? சோ இட்ஸ் நாட் லைக் யூ ஷுட் ரைட் இத்தனை கேஸ்ல அப்பதான் மார்க் அப்படின்றது கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் டு ரைட், இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் தட் யூ ஹாவ் டு ரைட் கேஸ் லானா மேபி ஒன் ஃபார் ஈச் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின். இஸ் இட் ஓகே மேம்? ஆக்சுவலி நமக்கு 20 days இருந்தது கரெக்ட்டுங்களா? அப்ப ஆமாங்க நம்ம வந்து மேஜரா கவர் பண்ணோம். இவங்களுக்கு இருக்கிறனால 138 கேஸ் ஸ்டாப் பேமெண்ட்னா என்ன கேஸ் லா எழுதணும், அதுக்கப்புறம் செக் லாஸ்னா என்ன எழுதணும். ஐ எம் கிவிங் one கேஸ் லா ஃபார் one thing. ஓகேங்களா? சோ பர்టిక్యులர்லி ஐ எம் கிவிங். முக்கியமான விஷயம் 20 days இட்ஸ் மேஜிக். இதே நீங்க முன்னாடி இவங்கள மாதிரி 7 monthsக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, what will be like, what do you think, whether it is okay, என்ன திங்க் பண்றீங்க? Okay, for case laws, ma'am. இல்ல generally I'm asking 20 daysல இந்த மிராக்கிள். அப்ப முன்னாடினா what do you think, இவங்க எப்படி என்ன மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பாசிட்டிவா நடந்திருக்கும் ஆக்சுவலி? ஓகே, என்ன நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, if I had more time maybe I would have been more confident. ஒரு செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் போற அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கும். இப்ப எப்படின்னா கடைசி 20-30 டேஸ்ல தான் நான் எடுத்து படிக்கவே இருக்கணும்ன்ற கட்டாயம். சோ எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன புது விஷயம் நான் கத்துட்டு தான் இருந்தேன். ரிவிஷனுக்குன்ற ஸ்பேஸ் கம்மியா இருந்தது. ஆனா நீங்க ஆல்மோஸ்ட் 7 months டைம்னு இருக்கிறப்போ மேக் ஷுர் நீங்க 5-6 monthsக்குள்ள நான் போர்ஷன்ஸ் முடிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. லாஸ்ட் மந்த்லாம் ஜாலியா நீங்க உங்க நோட்ஸை ஃபிளிப் பண்ணிட்டு உங்க மைண்டை வந்து அப்பப்ப ரெஃப்ரெஷ் பண்ணி ரைட்டிங்ல இறங்கிருங்க. தட் வில் ஒர்க் ஃபார் ஷுர். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் இஃப் யூ ஹோல்ட் ஆன் த ப்ரெஷர் இட் வில் நாட் ஒர்க். ஏன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு அந்த அட்ரினல் ரஷ் இருக்கும், எப்பயும் முடிச்சே ஆகணும்னு. அந்த ப்ரெஷர் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல எப்படியோ பண்ணிருவோம். ஆனா இந்த லாங் பீரியட் இத்தனை நாள் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியுமே பாத்தீங்கன்னா ஓவர் அ லாங் ரன் நீங்க இவ்வளவு படிக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரிதான் அவங்க அப்ரோச் இருக்கும். நீங்க அந்த அப்ரோச்சை கொண்டு போய் கடைசி 20 நாள்ல திணிக்க முடியாது. ஓகேவா? இப்ப சொன்ன மாதிரி நாங்க படிக்கிறப்போ ரொம்ப சூஸ் பண்ணி தான் எங்களுக்கு ஃபீட் பண்ணாங்க. இது படிங்க போதும், இது படிங்க, இது தேவையில்ல, பாஸ் பண்ண இது போதும்னு தே கேவ். ஆனா நீங்க 7 months பீரியட் ஆஃப் டைம்ன்ற போது உங்களை ஒரு டாப்பருக்கு தேவையான அளவுக்கு உங்களை தயார் பண்ணுவாங்க. நீங்க அந்த சிலபஸ போய் நான் பாஸ் பண்ற அளவுக்கு போதும்னு சொல்லிட்டு கடைசி 20 நாள்ல படிச்சீங்கன்னா எதை படிக்கிறது எதை படிக்க தெரியாதுன்னு உங்களுக்கு யூ won't know to prioritize things. So அந்த கடைசி நேரம் pressure வைக்காதீங்க. Finish it before itself and stick to your revision because that will keep your mind in a very cool way. That's very important. Actually, Pavi is a wonderful person to teach with. Thank you so much, Pavi. Wonderful session. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ரைட் டவுன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வீக்னஸ், அது ஒண்ணு. நெக்ஸ்ட் இமோஷனலா இருக்கும் போது நம்மள நாம தேத்திக்கலன்னா வேற யார் தேத்துவா? அது பெஸ்ட் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் டுடே செஷன். எக்ஸலென்ட். Thank you so much for your time da. It's a huge thing. பவித்ரா கிட்ட ஒரே ஒரு புக் கேட்க சொல்லியிருந்தேன்ல மேம், தஞ்சாவூர் தஞ்சாவூர் அந்த ரெட் கலர் புக், தஞ்சாவூர் லைப்ரரி, தஞ்சாவூர் யூனிவர்சிட்டில இருந்து ஒரு புக் வாங்கினதா சொல்லியிருந்தீங்க பவி. அவங்க கேட்டிருந்தாங்க. புக் என்கிட்ட இருக்கு, நான் போட்டோ போடலாம்னு நினைச்சேன். நீங்க இருந்தாலும் சொல்லிடுங்க. ஓகே ஓகே மேம், நான் என்னென்ன புக்ஸ் நான் ரெஃபர் பண்ணணும் அது எல்லாமே நான் மேம்க்கு அனுப்பிடுறேன். சோ நீங்க அதை பயப்படவே வேணாம். ஜட்மெண்ட் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன் என்னென்ன மெட்டீரியல் இருந்ததோ மோஸ்ட்லி மேம் கொடுத்த மெட்டீரியல் தான். அதை தாண்டி டிரான்ஸ்லேஷனுக்கு 1-2 வார்த்தைகள் நான் கத்துக்கிறதுக்காக அது ஒரு டிக்ஷனரி தான். டிரான்ஸ்லேஷன் இது மாதிரி ஆல்பபெட்டிக்கலா கொடுத்திருப்பாங்க. சோ அது ஐ சென்ட் யூ த லிங்க் ஆஃப் இட். Okay, thank you so much. Thank you and sorry for the. I was also a co-student with you while we are writing mains, but I didn't get through the exam. Anu, okay. Ma'am, she is also my friend. நீங்க வெறும் அனுன்னு போட்டிருந்ததுனால என்னால ரெகக்னைஸ் பண்ண முடியல. சாரிடா. Thank you and congratulations Pavitra. I'm happy to see you actually. Thank you. And everyone is doubting law experts MD and we are the students here because எல்லாமே இவங்க நிறைய யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க.
உண்மையா நடக்குமா அப்படிலாம். ஆனா I know. நம்மளுக்கு தெரியும், பிகாஸ் நான் பாஸ் பண்ணல, நான் இங்க இருக்கேன். பட் என்னால என்னென்ன இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறது இப்ப எனக்கு புரியுது. மேம் அதை ரெக்டிஃபை பண்றாங்க. பட் வெளிய இருக்கவங்களுக்கு ஒரு ஓப்பனா இருக்காங்க, லைக் எக்ஸாம்ஸ் எப்படிவே இருக்கு தெரியாம. நம்ம கொஞ்சம் மேம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டுட்டு போறாங்க. ரொம்ப பண்ணிக்காதீங்க, இங்க போலாம், இது பண்ணிட்டு அப்புறம் இங்க போலாம், இது முடிச்சுட்டு அங்க போலாம். அது That's ரொம்ப true. நல்லா இருக்கு. கரெக்ட். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல எல்கேஜில ஸ்டெப் பை ஸ்டெப் ஏக்கு அடுத்து பிக்கு அடுத்து சின்னு கைட் பண்ற மாதிரி ஷீ கைட்ஸ். ஸோ அதுதான் if I say too much, people might think that Malati ma'am taught me to say all this. அதனால I better keep silent and let them experience it by themselves. அவங்களோட ஸ்மைல் அடிச்சுக்கவே முடியாது ஆக்சுவலி. எஸ், ஆமா. ஸோ அவங்களே ஒரு அது வந்து பர்சனலி அவங்களோட சாக்ரிஃபைசஸ் வந்து இட் ரியலி டிசர்வ்ஸ் அ ஹியூஜ் தேங்க்யூ அண்ட் a huge appreciation மேம். பிகாஸ் எனி டைம் யூ ஆர் accessible. எப்ப கால் பண்ணாலும் யூ ஆர் தேர். யூ அட்லீஸ்ட் ரீச்சஸ் த்ரூ மெசேஜ். அண்ட் இப்போ நிறைய பேர் சொல்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, சின்ன வயசு எப்படி டீச் பண்றீங்கன்னு. அப்போ அப்படி பார்த்தா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில எல்லாம் 7-year-old கிட்ட இப்ப ப்ரொஃபஸரா இருக்காங்க. கேன் யூ கோ அண்ட் ஆஸ்க் த சேம் கொஸ்டின் டு தெம்? ஏஜ்ன்றது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இட் இஸ் நாட் ஈவன் அ பார் டு டீச். அவங்களுக்கு தெரிஞ்சத இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அதுக்கு ஏஜ் வந்து ஒரு தடையாவே இருக்காது. Yeah, the intention matters. My father is giving the key here. Awesome. Thank you. Thank you, Anu. Bye, Pavitra. Bye da, bye. Thank you so much for your time, da. Thank you so Ma'am, much. you can call me anytime with regards to anything. Students, yeah. No, thank you.